के बीच में उनके वचनों को बांट सकूं, इसलिए मैं प्रभु को धन्यवाद देता हूं। நான் இந்த நல்ல தருணத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த வசனத்தை பிரசங்கிக்கும்படியாக கத்தர் கொடுத்த வாய்ப்புக்காக கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். साथ ही साथ हमारे अगुओं के लिए भी कि उन्होंने आज मुझे इस अवसर को दिया, मैं हृदय से प्रभु को धन्यवाद देता हूं। அதோடு கூட நம்முடைய தலைவர்கள் அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். தலைவர்களுக்கும் நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன். समय को नज़र में रखते हुए और वातावरण को नज़र में रखते हुए बिल्कुल संक्षेप में कुछ बातों को मैं आज के आपके मध्य में रखने जा रहा हूं। நான் நேரத்தை யோசித்தவனாக அதோடு கூட காலநிலையும் யோசித்தவனாக சுருக்கமாக நான் பிரசங்கத்தை உங்கள் மத்தியிலே வைத்து போக விரும்புகிறேன். जरूर आज के लिए मुझे जब संदेश देने को कहा गया तो मुझे बहुत देरी से कहा गया था। எனக்கு செய்தி கொடுக்க வேண்டும், பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்ட காரியம் உண்மையிலேயே அது தாமதமாக எனக்கு அந்த செய்தி வந்தடைந்தது. बहुत देरी से मुझे कहा गया, मेरे पास बहुत समय कम था और उन्होंने कहा, भैया सुरेश भैया ने, रवि आपको आज का संदेश देना होगा। ரொம்ப குறைவான நேரம் எனக்கு இருந்தது. சமீபத்தில் மிகவும் சமீப நாட்களுக்கு முன்பதாகவே எனக்கு சொல்லப்பட்டது, ரவி சகோதரரே உங்களுக்கு இந்த ஆராதனையில் நீங்கள் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டது. इसीलिए मैं ये नहीं कहूँगा कि आज के लिए मैं प्रार्थना कर रहा था तो परमेश्वर ने मुझे इस प्रकार का वचन को दिया, ये नहीं कहूँगा। ஆகையினாலே நான் இப்படி சொல்ல மாட்டேன். நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தை கொடுத்தார் பிரசங்கிக்கும்படியாக என்று சொல்லி நான் சொல்ல முடியாது. क्योंकि मेरे पास समय कम था, इसीलिए मैं अपने व्यक्तिगत जीवन में जिन बातों को अध्ययन किया था उन बातों को आज के सुबह मैं आपके सम्मुख में रखने जा रहा हूँ। எனக்கு நேரம் குறைவாக இருந்தது தியானிப்பதற்கு. ஆகையினாலே நான் இப்படி சொல்லுவேன், என்னுடைய தனிப்பட்ட தியான வாழ்க்கையில நான் தியானித்த வசனங்கள் உண்டு. அந்த வசனங்களிலிருந்து நான் ஒரு செய்தியை ஆயத்தம் பண்ணி வந்திருக்கிறேன். जरूर आप सभी के जीवन में भी इस प्रकार का अनुभव होगा जब किसी खास मौके पर आप बैठे होंगे और साधारण कई बार उस एक वचन को पढ़े होंगे, लेकिन उस दिन परमेश्वर कुछ विशेष बातों को समझने में आपको मदद किए होंगे। உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த அனுபவம் இருக்கலாம். நீங்கள் अनेक நாட்களாக வருடங்களாக சில வசனங்களை அல்லது ஒரு வசனத்தை வாசித்து அதை சாதாரணமான அர்த்தத்தோடு கூட நீங்கள் அதை எடுத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு முக்கிய கட்டம் ஒன்று வரும் பொழுது அல்லது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, ஒரு முக்கியமான ஒரு தேர்ந்தெடுத்தல் வரும் பொழுது நீங்கள் அந்த வசனத்திலிருந்து சில ஆழமான தேவ வார்த்தை உங்களுக்காக பெற முடியும். तो इसीलिए मैं कहूँगा कि जिन बातों को परमेश्वर ने मुझे समझाया, समझने में मदद किया, उन बातों को मैं आपके बीच में रखना जा रहा हूँ। ஆகையினாலே நான் சொல்ல விரும்புகிறேன், தேவன் எந்த காரியங்களை அல்லது வசனங்களை எனக்கு புரியும்படியாக உதவி செய்தாரோ அந்த காரியங்களை உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். तो आज के अध्ययन के लिए मेरे साथ निकालिएगा प्रेरितों के काम अध्याय 16 वचन 16 से लेकर 40 वचन के अंदर में हम अध्ययन करने जा रहे हैं। இன்றைய தியானத்துக்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் முடிய உள்ள காரியங்களை இன்றைக்கு நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ள போகிறோம். जी देखिएगा, यहाँ पर अगर आप 16 वचन के ऊपर में लिखा हुआ शीर्षक को देखेंगे तो वहाँ पर लिखा हुआ है पौलुस और सिलास बंदीगृह में। இங்கே 16வது வசனத்தினுடைய முன்னமே எழுதப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறார்கள். उसके बाद 25 वचन के ऊपर अगर शीर्षक को देखेंगे वहाँ लिखा हुआ है पौलुस और सिलास की बंदीगृह से मुक्ति। அதோடு கூட 25வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிலே உள்ள தலைப்பு இப்படியாக இருக்கிறது, முக்கிய காரியம் என்ன இப்படியாக இருக்கிறது, பவுலும் சீலாவுக்கும் அந்த சிறை அல்லது காவலில் இருந்து விடுதலை. देखिए दोनों भाग बहुत ही जाना पहचाना एक भाग है। இந்த ரெண்டு பகுதியும் மிகவும் அறியப்பட்ட நாம் அறிந்திருக்கிற ஒரு பகுதி. लेकिन जो बातें मुझे समझ में आई या परमेश्वर ने जिन बातों को मुझे समझने में मदद किया वो उन 4 बातों को इस भाग के अंदर से मैं आपको दिखाने जा रहा हूँ। ஆனால் இந்த காரியங்களிலே அல்லது இந்த வசனங்களிலே தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களிலிருந்து 4 முக்கியமான காரியங்களை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். समय के अनुसार 4 बातों को केवल காலத்தை மனதில் வைத்தவர்களாக நாம் 4 காரியங்களை தியானிப்போம். इसीलिए आप लोग घबराइए मत, उचित समय पर मैं समाप्त कर दूंगा। ஆகையினால நீங்கள் கலங்க வேண்டாம், குறித்த நேரத்துக்குள்ளே நான் என்னுடைய பிரசங்கத்தை முடித்து விடுவேன். जैसे सुबह नोबल भैया ने बताया था परमेश्वर का एक समय होता है। எப்படி நோபலன் இந்த காலையில ஆராதிக்கும் போது சொன்னார்களோ தேவனிடத்திலே ஒரு காலம் நேரம் ஒன்று உண்டு. वो उतना पता है लेकिन वो कब है किसी को नहीं पता। ஆனால் அவ்வளவு தெரியும், எப்போது எப்போ இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. वैसे ही मैं भी कहना चाहता हूँ समय पे खत्म कर दूंगा मेरे समय आने पर।
எனக்கு நேரம் வரும் பொழுது நான் அந்த நேரத்துக்கு ஏத்தாப்போல் நான் முடித்து விடுவேன், நீங்கள் கலங்க வேண்டாம். तो अब आप समझ जाइए मैं कैसे खत्म करने जा रहा हूँ. அப்படி என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், காலம் ஒன்று வரப்போகிறது முடிப்பதற்கு. அப்படி என்றால் நான் எப்பொழுது முடிப்பேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். देखिएगा 16 वचन में इस प्रकार से लिखा है कि जब हम प्रार्थना करने की जगह जा रहे तो हमें एक दासी मिली जिसमें भावी कहने वाली आत्मा थी और भावी कहने से अपने स्वामी के लिए बहुत कुछ कमा लाती थी. 16ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். और वो पौलुस के पीछे आकर के रोज चिल्लाती थी और एक दिन आया परमेश्वर पौलुस ने क्या किया, पलट करके उसको डांटा और उसके अंदर से दुष्ट आत्मा को भावी कहने वाला आत्मा को निकाल दिया. அநேக நாட்களாக அவள் பவுலையும் இன்னும் அவனோடு கூட இருந்த மனுஷர்களையும் அவள் வந்து அதிக சத்தமிட்டு கொண்டிருந்தாள். அது அவள் பவுலுக்கு பின்னாலே போய் காரியங்களை செய்து கொண்டிருந்தாள். ஒரு வேளை வந்தது, அந்த நேரத்தில் பவுல் சினம் கொண்டு அவளை திரும்பி பார்த்து இந்த பிசாசை பொல்லாத ஆவியை விரட்டுகிறான். அவளிடத்திலிருந்து இந்த பொல்லாத ஆவி விலகுகிறது. देखिएगा 16 से लेकर 18 वचन के अंदर में हम एक गहरी बात को सीख सकते हैं. 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் ஒரு ஆழமான காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். देखिए जिसके लिए मैं एक पॉइंट को बताना चाह रहा हूँ वो इस प्रकार से कि भलाई करके दुख उठाना और शांत रहना. அது என்னவென்று சொன்னால் நன்மை செய்து பாடு அனுபவித்து அமைதியாய் இருந்து விடுதல். एक और बार मैं कहूंगा कि भलाई करके दुख उठाना और शांत रहना. இன்னொரு முறை நான் சொல்லுவேன், நன்மை செய்து பாடு அனுபவித்து நாம் அமைதியாய் இருந்து விட வேண்டும். देखिएगा यहाँ पौलुस के जीवन में अगर इस घटना को देखेंगे तो यहाँ क्या हो रहा है कि ये दासी जिसके अंदर में भावी कहने वाली आत्मा थी उसे वो छंगा कर रहा है. இங்கே பாருங்கள், பவுலுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். இங்கே குறி சொல்லுகிற ஒரு பெண், அங்கே குறி சொல்லுகிற ஆவியை உடையவள், பொல்லாத ஆவியை உடையவள் பவுலுடைய ஜெபத்தினாலே அந்த குறி சொல்லுகிற பெண் விடுதலையாகிறாள். और ये घटना कहाँ पर हो रही है, इसके अगर पृष्ठभूमि को मैं समझाने जाऊं तो अगर आप यहाँ पर देखेंगे 16 अध्याय 12 वचन में இதனுடைய பின்னணியை நீங்கள் யோசித்து பார்த்தால் இது எங்கே நடக்கிறது என்று சொல்லி பார்த்தால் 12ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியும். 16 अध्याय 12 वचन इस प्रकार से लिखा है, वहां से हम फिलिप्पी पहुंचे जो मकिदुनिया प्रांत का मुख्य नगर और रोमियो की बस्ती है और हम उस नगर में कुछ दिन तक रहे. 16ஆம் அதிகாரத்திலேயே 12ஆம் வசனத்தில் இப்படி இருக்கிறது, அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்துக்கு நாடுகளின் ஒன்றுக்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்தில் தங்கி இருந்தோம். तो ये सारी घटना उसी जगह में वो फिलिपी नगर में हो रहा है. இந்த எல்லா சம்பவமும் அந்த பிலிப்பி பட்டணத்துக்குள்ளே நடக்கிற சம்பவமா இருக்கிறது. और ऐसा है कि वहां पर ज्यादा यहूदी लोग नहीं पाए जाते थे. அறிந்திருக்கிறபடி அங்கே अनेक யூதர்கள் காணப்படவில்லை. और आप सब जानते होंगे कि जहां कहीं अधिक मात्रा में यहूदी लोग रहते हैं वहां उनका एक आराधनालय पाया जाता था. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எங்கே யூதர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குமோ அந்த இடத்திலே அந்த நாட்களிலே அவர்களுக்காக ஒரு ஆராதனை பண்ணக்கூடிய ஒரு கூடம் காணப்பட்டது. तो ज्ञानी लोग कहते हैं कि यहाँ पर उस यहूदियों का संख्या कम होने के चलते किसी तरह का आराधनालय यहाँ पर नहीं बना. அங்கே சொல்கிறார்கள் அறிவாளிகள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், யூதர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்ததனாலே யூதர்கள் ஆராதிக்கக்கூடிய ஆராதனை கூடம் அவர்களுக்கு அங்கே இல்லை. इसीलिए उन लोग क्या करते थे, कुछ लोग मिल करके ऐसी नदी किनारे में जा करके वहाँ आराधना करते थे. அந்த ஆராதனையாக்கான ஒரு ஆலயம் இல்லாமல் இருப்பதனாலே அவர்கள் என்ன செய்தார்கள், நதி பக்கத்துல ஆற்று கரையிலே போய் அவர்கள் ஜெபம் பண்ணி கூடி வந்தார்கள். इसीलिए आप 12 वचन से आगे पढ़ेंगे तो वहाँ में देखा कुछ स्त्रियां वहाँ पर जा करके वहाँ पर प्रार्थना करने की जगह पहुंचा तो पौलुस वहां उनसे मिले. ஆகையினாலே 12ஆம் வசனத்திலிருந்து பின்னால் அப்படி தொடர்ந்து வாசித்து பார்த்தீர்கள் சொன்னால் சில ஸ்திரீகளும் அவர்கள் போயிருந்தார்கள் அங்கே ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு. அங்கே போய் பவுலும் மற்றவர்களும் போய் உபதேசித்தார்கள் என்று சொல்லி விளக்கம் இருக்கிறது. बहुत दिन पौलुस और उसके साथी सिलास और तिमुथियुस था नहीं था करके डाउट है, लेकिन पौलुस और सिलास यहाँ पर है, वे लोग जा करके उस स्थान पर प्रार्थना करते थे. பவுல் சீலா ரெண்டு பேரும் கண்டிப்பா இருக்கிறார்கள் அங்கே. தீமோத்தேயு இருந்தாரா இல்லையா என்று சொல்லி நமக்கு அங்கே விளக்கம் இல்லை. ஆனால் அவர்கள் ரெண்டு பேரும் அங்கே போய் அந்த ஜெபத்தை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். और उसी दौरान में एक घटना हो रहा है, ये भावी कहने वाली वो स्त्री मिल रही है. அந்த போய் வருகிற அந்த வேளையிலே தான் அந்த ஜெபம் பண்ணுகிற இடத்திலே அங்கே போகிற வேளையிலே தான் அங்கே குறி சொல்லுகிற ஒரு ஆவி உடைய பொல்லாத ஒரு பெண். बहुत दिन ये पीछे आकर के पौलुस और उसके पीछे आकर के क्या चिल्लाती थी, ये मनुष्य परम प्रधान परमेश्वर के दास है जो हमें उद्धार के मार्ग की कथा सुनाते हैं. அவர்கள் அந்த குறி சொல்லுகிற ஆவி உடையவள் என்ன செய்தால் பவுலையும் அந்த மனுஷரையும் பின்தொடர்ந்து தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சொல்லி சத்தமிட்டு கொண்டே கூப்பிட்டு கொண்டு வந்திருக்கிறார். एक दिन नहीं 2
दिन नहीं, कई दिन तक वो ऐसे ही करते रही करके ஒரு वचन बतलाती है। வசனம் இப்படி சொல்கிறது, ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, அந்த 18வது வசனத்திலே अनेक நாள் என்று சொல்லி இருக்கிறது. ध्यान रखिएगा इस बात को, क्या कहती थी करके ध्यान रखिएगा। आगे मैं इस बात को फिर कहीं ये कनेक्ट होगा, इसीलिए इस बात को ध्यान रख लीजिए। இப்பொழுது கொஞ்சம் கவனியுங்கள், அவள் சொன்ன வார்த்தைகள் என்ன, அதிலே கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். அதனால் அதையும் நான் பின்னாடி சொல்ல போகிற அந்த காரியமும் கொஞ்சம் இணைக்க போகிறேன், அதனால் கவனியுங்கள். वो बार बार क्या कहती थी, ये मनुष्य परम प्रधान परमेश्वर के दास है जो हमें उद्धार के मार्ग की कथा सुनाते हैं। இந்த 17ஆம் வசனத்திலே அவள் என்ன சொல்லுகிறாள் அவர்களை குறித்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். अगर पौलुस चाहता तो तुरंत ही ना उसको निकाल करके वो भावी करने वाले आत्मा को निकाल के उसको छुटकारा दे सकता था। பவுல் விரும்பி இருப்பான் என்று சொன்னால் அந்த நேரத்திலேயே, ஒரே நாளிலே, முதல் நாளிலேயே அந்த குறி சொல்லுகிற ஆவியை அவனிடத்திலிருந்து விலக்கி இருப்பான். लेकिन बाइबल ऐसा बतलाती है कि वो बहुत दिन तक ऐसा ही करती रही, परंतु पौलुस दुखी हुआ। அங்கே பாருங்கள், அப்படி அல்ல, अनेक நாள் இப்படி அவள் செய்து கொண்டு வந்தாள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पर एक जानने वाली बात इस प्रकार से है कि जहाँ कहीं पौलुस जाता था वहाँ यहूदियों के द्वारा उसको तकलीफ होता था, परेशानी होता था, मुसीबत में पड़ता था। இங்கே ஒரு காரியம் நாம் அறிய வேண்டியது, எங்கெல்லாம் பவுல் போனானோ அங்கே யூதர்கள் மூலமாக பவுலுக்கு अनेक பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் இருந்து கொண்டே இருந்தன. अन्य जातियों से ज्यादा समस्या उसको नहीं थी, பிற கிரேக்கர்கள் அல்லது பிரஜாதியார்கள் மூலமாக பவுலுக்கு அதிக பிரச்சனைகள் இல்லை. लेकिन यहाँ देखिएगा यहाँ कोई यहूदी लोग तो बहुत ही कम है। இங்கே பாருங்கள், யூதர்கள் மிகவும் குறைவு. इसको यहाँ किसी तरह का समस्या का सामना नहीं करना पड़ रहा है। பவுலுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இங்க இல்ல. उसका सुसमाचार का सेवा अच्छे से जा रहा था, அவனுடைய சுவிசேஷ ஊழியம் நன்றாய் போய் கொண்டிருக்கிறது. अभी वहाँ किसी तरह का कोई समस्या नहीं है। இப்பொழுது பவுலுக்கு அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் எதிர்ப்பும் இல்லை. लेकिन इसको पौलुस को ये पता था, यदि मैं इस भावी कहने वाली स्त्री के साथ कुछ करूंगा तो जरूर कोई समस्या खड़ा होगा। ஆனால் பவுலுக்கு இது தெரிந்திருக்கும், என்ன, இந்த குறி சொல்லுகிற ஆவியுடைய இந்த பெண்ணை நான் இப்பொழுது ஏதாவது ஒரு காரியத்தை செய்தோ ஜெபித்தோ ஒரு காரியம் செய்வேன் என்று சொன்னால் இந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஒரு பெரிய ரூபம் எடுக்கும் என்று சொல்லி அவன் அறிந்திருப்பான். क्योंकि वो महिला क्या काम करती थी, वो भावी कहने से उसका स्वामियों के लिए कमाती थी, ஏனென்றால் कमाई का जरिया था। வசனம் சொல்கிறது, அந்த குறி சொல்லுகிற ஆவியுடைய பெண் என்ன செய்தால், தன்னுடைய எஜமான்களுக்கு அவள் अनेक ஆதாயத்தை உண்டு பண்ணி வந்தால் இந்த குறி சொல்லுகிற தொழில் மூலமாக. तो इसीलिए पौलुस को पता है कहीं ना कहीं ये कुछ लोगों के लिए पैसा कमाने का एक जरिया है, अगर मैं इसमें हाथ लगाऊंगा तो समस्या आना है। ஆகையினாலே பவுலுக்கு நன்றாக தெரியும், இது ஒரு பெரிய பிசினஸ் மாதிரி நடந்துட்டு இருக்குது. குறி சொல்லுகிற ஆவியை வைத்துக்கொண்டு நான் அந்த நேரத்தில் ஏதாவது உடனே செய்திருப்பேன் என்று சொன்னால் இது ஒரு பெரிய பிரச்சனையை எழும்ப பண்ணும் என்று சொல்லி அவன் அறிந்திருந்தான். इसीलिए बहुत दिन तक वो संयम रखा, उसको अवॉइड करने का कोशिश किया। ஆகையினாலே अनेक நாட்கள் அவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அதை ஒன்றும் செய்யாதபடி அதை விட்டு விட்டு பார்த்து கொண்டே வந்தான். और यहाँ कोई गलत भी तो नहीं बोल रही थी, सच ही बोल रही थी। அவள் ஒன்றும் தப்பா ஒன்றும் பேசல, இவர்களை குறித்து சரியான உண்மை காரியத்தை தான் இவர்களை குறித்து சொன்னாள். अगर उस जगह मैं रहता तो मैं तो छोड़ देता, अरे भैया बोलो, मेरे ही तो मुझे ही फेमस कर रही है, बोलो और जितना बोलना है। நான் அந்த இடத்துல இருப்பேன் என்று சொன்னால், அம்மா நீ சொல்றது நல்லதுதான், இன்னும் புகழ்ந்து பேசு என்று சொல்லி நானா அந்த இடத்துல இருந்திருப்பேன் சொன்னா சொல்லி இருப்பேன், விரும்பி இருப்பேன். 4 जन मेरा नाम को तो कम से कम जानेंगे, अरे ये देखो भावी कहने वाली, क्योंकि बड़ा फेमस थी उस जगह में। இப்பொழுது 4 பேர் தான் என் பேரை அறிஞ்சிருக்கிறாங்க, இந்த குறி சொல்லுகிற பெண் இப்படி சொல்லுகிறதுனால இன்னும் என்னுடைய பெயர் பிரஸ்தாபமாகுமே என்று சொல்லி நான் நினைத்திருக்கலாம் இருந்திருந்தேன் என்றால். लेकिन पौलुस को वहाँ उस सब का चिंता नहीं है। ஆனால் பவுல் அதை குறித்து ஒண்ணுமே யோசிக்கல, கவலைப்படல. और देखिएगा वो क्या कर रहा है, बार बार प्रतिदिन ऐसे ही बोल रहा है। एक दिन परेशान होकर के उसको यीशु मसीह के नाम से डांट करके निकाल दिया। அங்கே அவன் கஷ்டப்பட்டவனாய், தொந்தரவுப்பட்டவனாய், துக்கமடைந்து, விசனமடைந்து ஒரு நாளிலே அந்த அசுத்தாவியை விலகும்படியாய் அதட்டிட்டு இருக்கிறான். इतने सालों से, पता नहीं कितने सालों से वो अशुद्ध आत्मा से ग्रसित थी, लेकिन अभी वो चंगा हो गई है। எத்தனை ஆண்டுகளாக அந்த பொல்லாத ஆவி அவளை அலக்களித்திருந்தது என்று சொல்லி நமக்கு தெரியாது. இப்பொழுது விடுதலையாக இருக்கிறாள். जरूर उसका स्वामियों के लिए तो नुकसान हुआ, लेकिन ये इस महिला के लिए थोड़ा अच्छा हुआ, भलाई हुआ। எஜமான்கள் இருந்தார்கள், எஜமான்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய நஷ்டம் வந்திருக்கிறது. ஆனால் இவளுக்கு ஒரு பெரிய லாபம், விடுதலையாக இருக்கிறாள். पौलुस एक अच्छा काम को किया, एक भलाई का काम को यहाँ करता हुआ हम देख सकते हैं। பவுல் ஒரு நல்ல நன்மையான வேலையை கிரியை இங்கு செய்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. लेकिन उसका प्रतिफल उसे क्या मिल रहा है? ஆனால் பவுலுக்கு அதற்கு பலன் என்ன கிடைத்திருக்கிறது பாருங்கள். 19 से लेकर 24 तक पढ़ेंगे तो उसका प्रतिफल उसको ये है कि उसको मार खाना पड़ा, निंदा होना पड़ा, नंगा करके पिटाई करना पड़ा, जेल खाना में डाल दिया गया। 19ஆம் வசனத்திலிருந்து
24ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அதனுடைய பலன் என்ன? பவுலுக்கு அநேக அடிகள் விழுந்தன. அவனை திட்டினார்கள். அவனை அடித்த பின்பு சிறைச்சாலையில கொண்டு போடுகிறார்கள். பயங்கரமான பாடுகளுக்குள்ளாய் அவன் போய்விட்டான். कई बार हमारा भलाई का हमें उल्टा ही प्रतिफल मिल सकता है. அநேக நாட்கள் அநேக முறை நம்முடைய நன்மைகளுக்கு நம்முடைய எதிர்மறையான நமக்கு சாதகமான ஒரு காரியம் வந்துவிடவே விடாது. और मसीहत में तो कभी हम ये नहीं सोच करके चलना है कि हमेशा मेरे साथ भलाई ही होगा. அதாவது நாம் இந்த காரியத்தை எடுத்துக்கொண்டுதான் செல்கிறோம். எப்பொழுதுமே என்னோடு கூட நன்மைதான் நடக்கும் என்று சொல்லி கிறிஸ்தவத்துக்குள்ளே நமக்கு ஒன்றுமே அப்படி இருக்க கூடாது. क्योंकि साधारणतः हम सब यही चाहते हैं कि भैया यदि मैं कोई अच्छा काम करूं तो मुझे कोई अच्छा प्रतिफल मिले, मुझे कुछ मान मिले, सम्मान मिले, लोग उस अच्छा काम के लिए मेरी बड़ाई करें. ஏனென்றால் பொதுவாக அது கிறிஸ்தவ வட்டாரத்திலும் ஜனங்களுக்குள்ளேயும் பொதுவாக காணப்படுகிற கருத்து என்ன? யாரும் இப்படித்தான் விரும்புவார்கள். நன்மை செய்தால் எனக்கு நன்மை உண்டாயிருக்கும், எனக்கு பிறர் என்னுடைய காரியத்தை நினைப்பார்கள் என்று சொல்லி அப்படித்தான் நினைப்பார்கள். और यदि भलाई करके मेरे साथ कुछ बुराई होता है तो मैं जरूर काउंटर करूंगा. ஆனால் நன்மை செய்து எனக்கு எதிர்மறையாக ஜனங்கள் எழும்பி இருக்கும் பொழுது, என்னை அடிக்கும் பொழுது உண்மையிலேயே நான் அதை விட்டுவிட மாட்டேன். यदि वो चाहे बाहरी बात हो या मसीहत में हो या सेवकाई में हो. ஒருவேளை ஊழியத்திலேயே இருக்கட்டும், வெளியில இருக்கிற காரியமா இருக்கட்டும், உலகத்தில் இருக்கிற காரியமா இருக்கட்டும், அப்படித்தான் கதை நடக்கும். क्योंकि मेरे साथ यदि मैंने कुछ भलाई किया और मेरे साथ कुछ गलत हो रहा है तो मैं जरूर टोकूंगा. वहां पर मैं अपने आप को सही साबित करने का प्रयास करूंगा. உலக ரீதி என்ன நான் நன்மை செய்து விட்டேன், ஆனா எனக்கு விரோதமா இப்படி செய்கிறார்களே, நான் இதை நிரூபிப்பேன், இவர்களுக்கு அடி கொடுத்து பார்ப்பேன் என்று சொல்லிதான் உலகம் நினைக்கிறது. यही सब हम सब यही करेंगे. நாமும் கூட இருந்தால் அப்படித்தான் செய்திருப்போம். बहुत अधिक बड़े मात्रा में नहीं करेंगे तो जरूर यहाँ वहां जा करके अरे मैं तो इस तरह किया था लेकिन मेरे साथ ऐसा हुआ करके 4 जगह बोलेंगे. பெரிய அங்கேயும் இடங்களுக்கு சென்று பெரிய வழக்கெல்லாம் தொடர்ந்து அப்படிலாம் போயெல்லாம் செய்திருக்க மாட்டோம். ஆனா 4 வார்த்தைகளையாவது சொல்லி நாம் அங்க அதை சமாளிப்போம், பேசியிருப்போம். इसीलिए मैंने शुरुआत में कहा था, मैं इस भाग से जो बातें मैं सीखा वो ये है, भलाई करके दुख उठाना और शांत रहना. ஆகையினாலே நான் முதலாவதே இந்த தலைப்பை குறித்து நான் உங்களிடத்தில் சொன்னேன். நன்மை செய்து பாடு அனுபவித்து நாம் அமைதியாய் இருந்து விட வேண்டும். देखिएगा पौलुस के साथ इतना कुछ हो गया लेकिन वो 24 वचन यानी वो जेल खाने में डालने तक वो अपना मुंह से एक शब्द भी नहीं बोला अपना बचाव के लिए या किसी और बात के लिए. 24ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தால் அவன் சிறையிலே போடப்படுகிற வரைக்கும் எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவன் தன்னை தப்பிக்கொள்ளவோ தன்னை காப்பாற்றிக் கொள்ளவோ எந்த வழிமுறையும் அவன் செய்யவில்லை. तो इस बात से हम यही सीख सकते हैं, यही समझ सकते हैं कि कई बार हमारे जीवन में हमें भलाई करना पड़ेगा ये जानते हुए कि इस काम को करने से मुझे परेशानी हो सकता है, तकलीफ हो सकता है, मुसीबत में मैं पड़ सकता हूं. ஆகையினாலே நாம் இதை அறிந்திருக்க வேண்டும். நன்மை செய்வதற்கு முன்பதாகவே நான் இந்த நன்மை செய்வதனாலே எனக்கு பிரச்சனைகள் வரலாம், எனக்கு கஷ்டங்கள் வரலாம், எனக்கு பல பாடுகள் வரலாம் என்று அறிந்திருக்க வேண்டும். लेकिन हमारा प्रतिफल या हमारा बड़ाई की बातें वहीं होगा या हमारे अंदर का संयम वहीं दिखेगा जब इन बातों को करते हुए या इस बात मेरे जीवन में हो चुका है उसके बाद हम शांत रहें. ஆனால் நமக்கு அதற்கு பின்பு ஒரு மகிமையோ அல்லது ஒரு பெரிய பெரிய கனமோ எப்பொழுது உண்டாயிருக்கும்? இவங்களை எல்லாம் பார்த்து நாம் அமைதியாய் பாடுகளை அனுபவித்து அமைதியாய் இருந்து விட்ட பின்பே. ठीक, आगे मैं बढ़ूंगा இன்னும் நான் தொடர்ந்து போகிறேன். क्योंकि इसमें मैं ज्यादा नहीं कहूंगा, मैं इतना ही कहूंगा कई बार हमें भलाई करना पड़ता है और दुख उठाना पड़ता है लेकिन शांत रहना पड़ेगा. நான் இதை மட்டும் சொல்லுவேன். முதலாவது குறிப்பிலே அநேக முறை நாம் நன்மை செய்ய வேண்டியிருக்கும், அதனால பாடுகள் அனுபவிக்க வேண்டியிருக்கும், பாடுகள் பிரச்சனைகள் வந்த பின்பு நாம் அமைதியாய் இருந்தும் விட வேண்டியிருக்கும். दूसरी बात को अगर हम देखेंगे, இரண்டாவது ஒரு குறிப்பை நாம் இதில் பார்த்து விடலாம். पौलुस को पकड़ करके उस भलाई का काम के चलते उठा करके जेल में डाल दिया है और वहां पर कैसे उसको रखा है करके 23 और 22 वचन से पढ़ेंगे. பவுலை பிடித்து சீலாவை பிடித்து அந்த சிறையிலே போட்டிருக்கிறார்கள். அது எப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் பார்த்தீர்கள் 22வது வசனத்திலிருந்து பார்க்க முடியும். तब भीड़ के लोग उनके विरोध में इकट्ठे होकर चढ़ाए और हाकिम में उनके कपड़े फाड़ कर उठा डाले, उन्हें बेत मारने की आज्ञा दी. बहुत बेत लगवाकर उन्होंने उन्हें बंदी गृह में डाल दिया और दरोगा को आज्ञा दी कि उन्हें चौकसी से रखे. इतना ही नहीं, 24 वचन बतलाता है उसने ऐसी आज्ञा पाकर उन्हें भीतर की कोठरी में रखा और उनके पांव काट में टोक दिए. அதற்கு முன்பு செய்த காரியங்களை பாருங்கள். ஜனங்கள் கூட்டம் கூடினார்கள், அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போட்டார்கள், அவர்களை அடித்தார்கள், அவர்களை அநேக அடித்தார்கள். சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்கு கட்டளையிட்டார்கள். 24ஆம் வசனத்தில் இப்படி கட்டளையிட்ட பின்பு அவர்களை உட்காவலர்களை வைத்து கால்களை தொழுவத்தில் மாட்டினார்கள். लेकिन 25 वचन कैसे शुरू होता है देखिएगा.
இந்த 25ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. आधी रात के लगभग पौलुस और सीलास प्रार्थना करते हुए परमेश्वर के भजन गा रहे थे. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ये दोनों व्यक्ति एक साधारण कोई परिस्थिति में नहीं है अभी. இந்த ரெண்டு பேரும் சாதாரணமான சூழ்நிலையில இப்பொழுது இல்லை. ऐसे ही उठा करके जेल में डाल दिया अलग बात है. இப்படியே தூக்கி அல்லது பிடித்து கொண்டு போய் சிறைச்சாலையில கூட அடைச்சிட்டாங்கன்னா அது வேற விஷயம். लेकिन इनको मार कर अपमानित करके ना, और आपको पता होना चाहिए जब रोमी दंड देते हैं तो बहुत जबरदस्त दंड देते हैं. இங்க அடித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், ரோமர்களுடைய தண்டனை அல்லது அடிதடி இருக்கிறதே அது பயங்கரமான தண்டனை நியாய தீர்ப்புல கொடுப்பார்கள். क्योंकि वे लोग अपना शासन व्यवस्था में बहुत ही सतर्क रहते थे कि कहीं भी कोई गड़बड़ी ना हो, इसीलिए वे लोग कानून व्यवस्था में बहुत सख्त रहते थे. ஆகையினாலே அந்த யூதர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அந்த எழுதப்பட்ட ரோமர்கள் அந்த எழுதப்பட்ட சட்டங்கள் அதில் அதிக பிடிவாதமாயிருப்பார்கள். சட்டத்தை எப்படியாவது நிறைவேற்றுவதற்கு அதில் ஒன்றும் விழாமல் பார்த்துக் கொள்வார்கள். इसीलिए इसको साधारण मतलब बड़ी बहुत बुरी तरह मारा है, बुरी तरह से जितना कर सकता उसके साथ करके जेल खाने में डाल दिया. ஆகையினாலே மோசமான அடி அடித்த பின்பு எவ்வளவோ அவர்களை நொறுக்க முடியுமோ அடித்த பின்பு சட்டைகளை எல்லாம் கிழித்த பின்பு தான் அவர்களை சிறையில கொண்டு போட்டிருக்கிறார்கள். अब आधी रात का समय है, वे दोनों क्या कर रहे हैं? प्रार्थना करते हुए परमेश्वर के भजन गा रहे थे. 25ஆம் வசனத்துல நடுராத்திரியான சமயம், அந்த சமயத்திலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். मैं और आप, या मैं आपको छोड़ दीजिए, अगर मैं होता मैं क्या करता हूं करके बताता உங்களை விட்டுருங்களேன், நான் இருந்திருப்பேன் சொன்னா நான் என்ன செய்திருப்பேன்? तो मुझे इतना मार मार के अंदर डाला हुआ है, என்னை அப்படி ஒரு அடி அடின்னு அடிச்சு உள்ளத்துக்கு போட்டாங்க. जंजीर से बांधा हुआ है, काट में पैर को भी सब बांध करके वहां पड़ा हुआ है, घायल होकर खून बह रहा है. கைகளிலே சங்கிலிகள் போடப்பட்டிருக்கிறது, இன்னும் கால்களிலே தொழுவத்துல மாட்டப்பட்டிருக்கிறது, இன்னும் ரத்தம் சரீரத்திலிருந்து விழுந்து கொண்டிருக்கிறது. என்னை நான் அப்படி வைத்து அங்கே பார்க்கிறேன். अगर मैं अंदर जाता मैं क्या करता है, कोना में जाता और आराम से बोल करके सो जाता. ஒருவேளை நான் உள்ள போய் சிறைக்குள்ள மூலையில போய் அப்படியே முகத்தை வச்சுக்கிட்டு போய் அப்படியே வலியில துடிச்சு தூங்கி இருப்பேன். यहाँ पौलुस और सीलास को देखिए, இங்க பவுலையும் சீலாவையும் நோக்கி பாருங்கள். बहुत हालत खराब है, நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. खून बह रहा है, ரத்தம் கசிகிறது, हड्डी हड्डी में दर्द है, எலும்புல எல்லாம் வலி வேதனை, अपमानित है, அவமானப்பட்டிருக்கிறாங்க, जेल खाना में है, சிறைச்சாலைக்குள்ள वो இருக்கிறாங்க. भी साधारण जर अंदर अंदर वाला भाग में. இங்கே சாதாரணமான வெளியில சிறையில இல்ல, அவர்கள் உட்புற சிறையில தள்ளப்பட்டார்கள். उन्हें करना क्या चाहिए था? இப்போ அந்த ரெண்டு பேருக்கு என்னதான் செஞ்சிருக்கணும்? कोई कोना में आराम से लेट जाना चाहिए था. மூலையில போய் நல்லா போய் படுத்து கிடந்திருக்கணும், தூங்கி थोड़ा இருக்கணும். सा नींद आ जाएगा, थोड़ा सा दर्द कमती होगा. ஏனென்றால் அந்த தூக்கம் வந்துன்னு சொன்னா வலி கொஞ்சம் குறைய எடுக்குமே. इसीलिए अस्पताल में दे देते हैं ना, जैसे ही एडमिट होता है तो कुछ कुछ दे करके चलो थोड़ा सोने दो, पेशेंट सोएगा, थोड़ा सा उसको आराम मिलेगा. ஏனென்றால் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகும் பொழுது இந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்க சொன்னா ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க, மருந்து மாத்திரை கொடுத்துட்டு போய் நல்லா ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு உள்ள போய் படுக்க போட்டுருவாங்க. யாரா நல்லா தூங்கிடுவான். पौलुस और सीलास के साथ ऐसा कोई बात नहीं है. பவுல் சீலாவோடு கூட இப்படி நடக்கவே இல்லை. दर्द, வலி, पीड़ा, வேதனைகள், दुख, துக்கம், अपमान, அவமானம், अंधकार, இருள். ऐसे समय में वो आधी रात के समय उनके बाद में बता रहा है कि वो प्रार्थना करते हुए परमेश्वर के भजन गा रहे थे. நடு இரவிலே அங்கு சொல்லப்பட்ட காரியத்தை பாருங்கள், அவர்கள் ஜெபித்து கொண்டு துதித்து கொண்டு இருந்தார்கள். हमारी और आपकी स्थिति क्या है? என்னுடைய உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? क्या हम अपने जीवन के कठिन परिस्थिति में, நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக மோசமான அந்த வேதனையான பாடுகளிலே, दुख के समय, पीड़ा के समय, துக் அல்லது வலி வேதனைகளின் நேரங்களிலே, घोर अपमान के समय, முழுவதும் அந்தகார இருள் அல்லது அவமானத்தின் சூழலிலே, जब मेरे चारों तरफ की बातें बिल्कुल बिल्कुल सही नहीं है, क्या ऐसे समय में मैं परमेश्वर को धन्यवाद दे पाता हूँ, आराधना कर पाता हूँ, स्तुति कर पाता हूँ, प्रार्थना कर पाता हूँ? என்னுடைய நான்கு புறமும் சூழ்நிலைகள் சரியா இல்லாத நேரத்தில் நான் ஆண்டவரை துதிக்க முடியுமா, பாட முடியுமா, ஆராதிக்க என்னால கூடுமா? ये बहुत बड़ा एक प्रश्न है आज हमारे सामने. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு முன்பதாக ஒரு பெரிய கேள்வி இப்படி உண்டாயிருக்கிறது. कई बार जब दुख आता है, तकलीफ आता है, प्रश्न आ जाता है हमारे जीवन में. அநேகம் நேரத்துல பிரச்சனைகளோ கஷ்டங்களோ பாடுகளோ வரும் பொழுது நமக்கு முன்பதாக கேள்விக்கு மேல கேள்விதான் வந்து கொண்டிருக்கும். जैसे आज की सुबह नोबल भैया ने भी कहा था இன்றைக்கு காலையில் நோபலன் சொன்னது போல, ना, वहाँ नूह को नहीं पता है भविष्य क्या होने जा रहा है, நோவாவுக்கு தெரியாது எதிர்காலம் எப்படி இருக்குமோ, बच्चों का भविष्य क्या है, அவனுடைய பிள்ளைகள் என்னவா இருப்பார்களோ, आने वाले समय में क्या होगा. வரும் நாட்களில் என்ன நடக்குமோ. कई बार हमारे जीवन में कठिन परिस्थिति में हम
परमेश्वर को धन्यवाद नहीं दे करके हम वहाँ बुड़बुड़ाने लगते हैं, कुड़कुड़ाने लगते हैं। அநேக முறை இந்த கடினமான சூழ்நிலையில நாம் தேவனுக்கு நன்றி சொல்வதை விட்டுவிட்டு முறுமுறுத்து கொண்டே இருந்து விடுகிறோம். लेकिन इस दोनों व्यक्तियों को देखिएगा, ஆனா இந்த ரெண்டு மனுஷரையும் பாருங்கள். इतना दुख इतना तकलीफ के बीच में भी तो दुखम- परमेश्वर को आराधना करना, परमेश्वर को महिमा देना नहीं भूल रहे हैं। பிரச்சனைகள் பாடுகள் மத்தியில தேவனை பாடுவது ஆராதிப்பது மகிமை செலுத்துவது அதை கொண்டிருக்கிறார்கள். ध्यान दीजिएगा, ऐसा करते समय वहाँ कैदी उनके सुन रहे थे। இவர்கள் அப்படி செய்து கொண்டிருக்கிற வேளையிலே கைதிகள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். तो पहली बात मैंने बताया था कि क्या भलाई करके दुख उठाना और शांत रहना। நான் முதலாவது குறிப்பிலே சொன்னேன், நாம் நன்மை செய்து பாடு அனுபவித்து அமைதியாக இருந்து விட और வேண்டும். दूसरा बात मैं इस भाग से मैं बताया था, अपने कठिन समय में, अपने दुख के समय में, पीड़ा के समय में, एकदम पीक टाइम में क्या हम परमेश्वर को हृदय से धन्यवाद देते हैं, प्रार्थना करते हैं, आराधना करते हैं क्या? இப்பொழுது இரண்டாவது குறிப்பை நான் இதில் விளக்கி விடுகிறேன். என்ன அது என்று சொன்னால், நம்முடைய பாடுகள், அதுவும் உயர்ந்த கடினமான வலி வேதனை பிரச்சனைகள் மத்தியிலே உயர்ந்த கட்டத்திலே நான் தேவனை பாடி துதிக்க முடிகிறதா? अभी देखिएगा 26 वचन में क्या हो रहा है। இப்போ 26ஆம் வசனத்துக்கு வாருங்கள், என்ன நடக்கிறது? अचानक से भूकंप आ रहा है, திடீரென்று பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. बंदी गृह का नींव हिल रहा है உடனே கதவுகள் இன்னும் அந்த அஸ்திவாரங்கள் எல்லாம் அசைகிறது. और सबका बंधन खुल गया, द्वार सब खुल गया எல்லாருடைய கட்டுகளும் அங்கே அறுப்புண்டன, கலண்டு போயிட்டு கதவுகள் எல்லாம் திறவுண்டன. और दरोगा आकर के देख रहा है कि यार भैया सब कुछ क्या सारा कैदी हो सकता है भाग गया होगा, சிறைச்சாலைக்காரன் வந்து பார்க்கிறான், பயந்து போகிறான், எல்லா கைதிகளும் ஓடி இருப்பார்களே. क्योंकि वो देख रहा है कि सारा नींव हिला हुआ है, बंदी गृह खुला हुआ है, सोचा समझ लिया बस अब तो सब कोई भाग गया होगा। ஏனென்றால் அவன் பார்க்கிறான், அஸ்திவாரம் அங்கே அசைகிறது, கதவுகள் எல்லாம் திறவுண்டன, எல்லா கைதிகளும் ஓடி இருப்பார்களே. तुरंत ही क्या कर रहा है, वो अपना तलवार निकालकर अपने आप को वहां मार डालना चाह रहा है। உடனே அவன் செய்ய போகிற காரியத்தை பாருங்கள், தன்னுடைய பட்டயத்தை உருவுகிறான், உருவிட்டு தன்னையே கொலை செய்ய கொள்ள போனான். क्योंकि आपको पता है उन दिनों में क्या होता है कि सैनिक लोग या जो भी अधिकारी लोग होता है, वे अपना कर्तव्य में बहुत ही क्या बोलेंगे, एकदम सख्त टाइट रहते हैं। ஏனென்றால் அந்த நாட்களிலே போர் சேவகர்கள் அல்லது சிறைச்சாலைக்காரர்கள், அந்த கார்ட்ஸ் இருக்கிறாங்களே, அவங்க தன்னுடைய கட்டளை, தன்னுடைய பொறுப்பிலே கண்ணியமாய் இருப்பார்கள். यदि उनसे कोई गलती होता है तो प्रशासन या वहाँ का शासन उसको छोड़ेगा नहीं। ஏதாவது தப்பு அவங்க மூலமா நடந்துட்டு சொன்னா அங்க இருக்கிற நிர்வாகம் அவர்களை விட்டு வைக்காது. इसीलिए उनके अंदर में एक चलन था, एक रीति था, यदि उससे कोई गलती या चूक हो जाता है अपने आप को ही मार लेता है, नहीं तो उन लोग मार देंगे। ஆகையினால ஒரு வைராக்கியம் உண்டு. என்ன வைராக்கியம் உண்டு? ஏதாவது ஏன் மூலமா நடந்துட கூடாதே, நடந்துட்டு சொன்னா நான் உயிரோடு இருந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி தன்னை மாய்த்து கொள்ளக்கூடிய விஷயம். वो निकाल करके वो दरोगा अपने आप को मारने जा रहा है। அவர் பட்டயத்தை உருவி தன்னை தானே கொல்லுவதற்கு போனான். 28 वचन इस प्रकार से लिखा है, परंतु पौलुस ने ऊंचे शब्द से पुकार कर कहा, अपने आप को कुछ हानि ना पहुंचा क्योंकि हम सब यही हैं। 28ஆம் வசனத்தை பாருங்கள். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம். उसका अगला वचन क्या लिख रहा है, बड़ा बहुत जबरदस्त वचन है, 29 वचन। 29வது வசனம், அதாவது அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையை போடுகிறது அந்த வசனம். ध्यान दीजिएगा, देखिए वो अभी क्या कर रहा है, दरोगा वो दिया मंगवा रहा है। அங்கே பாருங்கள், அந்த சிறைச்சாலைக்காரன் அவன் தீபங்களை கொண்டு வர சொல்கிறான். क्योंकि अंधकार है, உள்ள எல்லாம் இருட்டாயிடுச்சு, रोशनी नहीं है, வெளிச்சமே இல்ல, एक दूसरा को देख नहीं सकता, इतना घोर अंधकार रहता है वहां। ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க முடியல, யார் இருக்கா இல்லன்னு தெரியல, முழு இருள். वो दीपक मंगवा करके अंदर लपका, அவன் தீபங்களை கொண்டு வந்து உள்ளே போய் செய்து பார்க்கிறான். हाँ ध्यान दीजिएगा, और कांपता हुआ पौलुस और सीलास के आगे गिरा। அங்கே பாருங்கள், அவன் பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக போய் விழுந்தான். भैया ये क्या कर रहा है दरोगा अचानक से? இந்த சிறைச்சாலைக்காரன் திடீரென்று என்ன செய்கிறான்? அவன் दरोगा क्या करना चाहिए था? அவனுக்கு என்னதான் செய்திருக்க வேண்டும்? जा करके देखना चाहिए था सारे लोग सही है कि नहीं। அவன் போய் பார்த்திருக்கணும், எல்லாரும் சரியா அவங்கவங்க இடத்துல இருக்காங்களா இல்லையா. सबको बाहर निकालता, देखता, घिनता, सारा संख्या कोई भागा नहीं, ओके சரி எல்லாரும் நல்லா இருக்காங்க, வெளியே ஓடல, எல்லாரும் உயிரோடு இருக்காங்க, என் கைக்குள்ளதான் இருக்காங்க, சரி போதும், அவ்வளவுதான் செஞ்சிருக்கணும். அவன் दरोगा को ये करना चाहिए था। அதான் அந்த சிறைச்சாலைக்காரன் எல்லாரும் பத்திரமா இருக்காங்களே, போதும், அவ்வளவு செஞ்சிருக்கலாமே. लेकिन वो कर क्या रहा है देखिएगा, அவன் இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறான்? तुरंत ही जा करके पौलुस और सीलास के आगे गिर रहा है, போறான், ஓடுறான், ஓடி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பதாக அவன் விழுகிறான். और गिर कर क्या कर रहा है, அவன் விழுந்து என்ன சொல்லுகிறான்? और 30 वचन इस प्रकार से लिखा है, 30ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, और उन्हें बाहर लाकर कहा,
ये सज्जनों उद्धार पाने के लिए मैं क्या करूं? அந்த ரெண்டு பேரையும் அல்லது அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று 30ஆம் வசனத்தில் கேட்கிறான். पहले तो पैर में गिर रहा है, முதலாவது கால்களிலே போய் விழுகிறான். दूसरा कह रहा है उन्हें ये सज्जनों, இரண்டாவது அவன் அவன் சொல்கிறான் ஆண்டவமாரே. हाँ, यहाँ पे हिंदी में सज्जन लिखा है, तमिल में वो शब्द लिखा है जो बाबू सर ने कहा, इंग्लिश में लिखा है सर. இந்தியிலே அந்த ஜென்டில்மேன் சஜன் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழில் அது ஆண்டவன்மாரே என்று சொல்லி தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. अंग्रेजी में सर, ஆங்கிலத்தில் சார் என்று சொல்லி வருகிறது. सर. यहाँ अभी कैदी नंबर 340 இங்கே अभी बन रहा है सर. கைதி எண் 340 அப்படித்தான் கூப்பிடணும். இப்போ அவனை பார்த்து சார் ஐயா. हमारा क्रियाओं से ना कुछ नहीं होता है, लेकिन हमारा प्रतिक्रियाओं से बहुत कुछ हो जाता है. அநேக நேரத்தில் நாம் செய்கிற கிரியை இருக்கிறதே, முதலாவது செய்கிற வேலை அதனால ஒன்றும் இருக்காது. ஆனால் இன்னொன்று நடக்கதை பார்த்து நாம் அந்த ரியாக்ட் பண்ணுறோமே, அந்த ரியாக்ஷன்னால பல காரியங்கள் விளைவு உண்டாயிருக்கும். यदि कुछ लोग मेरे ऑफिस में आए, वहाँ टेबल में मैं लिख कर रखा हूँ, என்னுடைய ஆபீஸ்ல யாராவது வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் என்னுடைய டேபிள்ல இப்படியாக எழுதி வைத்திருக்கிறேன். एक मसीही अपने कार्यों से नहीं बल्कि अपने प्रतिक्रिया से जाना जाता है. क्रियाओं से नहीं, अपनी प्रतिक्रिया से पहचाना जाता है. ஒரு கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்தவளோ தன்னுடைய செயலினாலே அல்ல, அவள் தன்னுடைய ரியாக்ஷன் அதனாலே அறியப்படுகிறாள். एक और बार मैं दोहराना चाहता हूँ, இன்னொரு முறை நான் ரிப்பீட் பண்ண விரும்புகிறேன். एक मसीही अपने कार्य क्रियाओं से नहीं बल्कि अपने प्रतिक्रियाओं से पहचाना जाता है. ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய கிரியை முதலாவது செய்கிற கிரியினாலே அல்ல, ஆனால் ரியாக்ஷன் प्रतिक्रियाயினாலே அவன் நன்றாய் அறியப்படுகிறான். कई बार हम कुछ काम को सफल करने के लिए बहुत सारी क्रियाओं को करते हैं, अनेक முறை நாம் வாழ்க்கையில வெற்றி அடைய अनेक கிரியைகளை செய்கிறோம். लेकिन आप देख सकते हैं उसका एंड रिजल्ट उतना सही नहीं होता. ஆனால் கடைசியிலே அதனுடைய ரிசல்ட்ட போய் பாத்தீங்க சொன்னா அவ்வளவு ஒரு சுகமாய் இருக்காது. लेकिन कभी कभी हम कुछ ऐसा रिएक्ट करते हैं जो बिल्कुल कुछ ज्यादा कोई ध्यान देने वाली बातें नहीं होगा, लेकिन उसका जो प्रतिफल है वो भयंकर हो जाता है. ஆனால் अनेक நேரங்களில் இந்த ரியாக்ஷன் இருக்கிறதே, அந்த ஒரு சாதாரண விஷயத்துக்கு நாம் காட்டுகிற ரியாக்ஷன் அதனுடைய கனியோ அல்லது அதனுடைய விளைவோ பயங்கரமாயிருக்கும். मैं इसमें एक बात को जो क्या सीखा मैं करके वो मैं आपको बताना चाहता हूँ. இதுல நான் வாசிக்கும் பொழுது என்ன கற்றுக்கொண்டேன் அதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். अपनी भलाई के कामों को द्वारा आत्माओं को जीतना. நம்முடைய நற்கிரியினாலே ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும். अपने भलाई के कामों के द्वारा आत्माओं को जीतना. நம்முடைய நற்கிரியைகளினாலே आत्माக்களை சம்பாதிக்க வேண்டும். देखिएगा यहाँ पर ये दरोगा के साथ हो क्या रहा है करके आप थोड़ा समझेंगे तो इस बात को अच्छी तरह से आपको समझ में आएगा. சிறைச்சாலைக்காரனுடைய வாழ்க்கையில அவனோடு என்ன நடந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் நன்றாக இருந்திருக்கும். जैसे ही वो अंदर आ रहा है वो उसके पांव पर गिर रहा है. அவன் உள்ளே வந்த உடனே பவுல் சீலாவுடைய கால்களிலே போய் விழுகிறான். और उन्हें बाहर ला करके कह रहा है, एक अच्छा नाम को दे रहा है सर या सज्जन. அவர்களை வெளியே கொண்டு வந்து ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய பெரிய பெயர் எடுக்கிறான். ஆண்டவமார் என்று சொல்லி அழைக்கிறான். कई बार हम लोग क्या करते हैं, मेरा इज्जत लोग करना है बोल करके बहुत कुछ हम दिखावा करते हैं ताकि लोग मेरा इज्जत करें. அநேக முறை நாமும் கூட அப்படித்தான். நமக்கு நாம் அநேக காரியங்களை வெளியில காட்டுறோம், வெளியில செய்யறோம், நம்ம எல்லாரும் மதிக்கணும், நமக்கு கனப்படுத்தணும் சொல்லி வெளியில காண்பிக்கிறோம். लेकिन इस भाग से मैं सीखा है, इज्जत जो है अपने क्रिया, अपने प्रतिक्रिया या क्रिया अपने प्रतिक्रिया से कमाना है. ஆனால் அந்த நம்முடைய கனம் இருக்கிறதே, மரியாதையை எப்படி நாம் சம்பாதிப்பது? நம்முடைய செயல்கள் மூலமாக அல்லது நம்முடைய ரியாக்ஷன் மூலமாக அந்த மரியாதை நமக்கு வருகிறது. आदर सम्मान मांग करके नहीं लेना है, नहीं पाना है. கனமோ மரியாதையோ சொல்லி சொல்லி சம்பாதிக்கக்கூடிய காரியம் அல்ல, बल्कि अपने भलाई के कामों के द्वारा हम आदर और सम्मान को कमाना है. நம்முடைய நன்மையான கிரியைகள் அல்லது நற்கிரியைகள் மூலமாக நமக்கு கனம் வர வேண்டும். एक भैया का मुझे याद आ रहा है. ஒரு அண்ணனுடைய காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. वो कुछ दिन एक भाई को थोड़ा सा मसीह में उसको गाइड कर रहे थे, थोड़ा सा उनको मेंटर कर रहे थे. அந்த அண்ணன் என்ன செய்தார்கள், ஒரு சகோதரனை கிறிஸ்துவுக்குள்ளாய் வளருவதற்காக அவர்களுக்கு வசனத்தை சொல்லி அதை சொல்லி கொஞ்சம் மென்டர் பண்ணி கொண்டிருந்தார்கள். कई दिन से ऐसे ही कर रहे थे, ज्यादा कुछ रिजल्ट को देखने नहीं मिला. மென்டரிங் நடந்து கொண்டே இருந்தது. अनेक நாட்கள் ஆயிற்று. ஆனா அந்த ஒரு பையன் இருந்தானே, பையன் அவனுக்குள்ள ரொம்ப வித்தியாசங்கள் ஒன்றுமே காணப்படல. तो एक दिन भैया इस लड़के को हायर स्टडी करवाना है बोल करके उसका कुछ एप्लीकेशन फॉर्म फिलअप कर रहे थे. ஒரு நாள் இந்த அண்ணன் என்ன செய்தாரு, அந்த பையனுக்கு இந்த மென்டரிங் பண்ணி கொண்டிருந்தார்களே அந்த பையனுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்காக அப்ளை பண்ணுவதற்காக ஒரு அப்ளிகேஷன் போட செய்தார்கள்.
तो इसके लड़के के पास पेन नहीं था, तो तुरंत वो भैया अपना पॉकेट से एक पेन निकाल कर उस लड़के के हाथ में थमा அந்த दिया। பையனிடத்துல எழுதுவதற்கு பேனா இல்ல. ஆகையினால இந்த அண்ணன் என்ன பண்ணாரு, தன்னுடைய பாக்கெட்ல இருந்து பென் எடுத்து பேனாவை எடுத்து அவனுடைய கையில கொடுத்தாரு. और वो एप्लीकेशन फिल करने के बाद वो पेन भैया को लौटा रहे थे। அந்த பையன் அப்ளிகேஷனை ஃபுல்லா ஃபில் பண்ணிவிட்டு அந்த பேனாவை இந்த அண்ணன் கையில திருப்பி கொடுக்கறான். और तब वो भैया बोल रहे हैं, नहीं ये आप ही के लिए आप रख लीजिए। உடனே அந்த அண்ணன் சொன்னாரு, இல்ல இது உனக்காகவே, நீனே இதை பயன்படுத்தி உனக்கு வைத்துக்கொள். थोड़ा अच्छा और थोड़ा महंगा पेन था, ஒரு நல்ல விலை உயர்ந்த ஒரு பேனாவா இருந்துச்சு அந்த लेकिन பேனா. जैसे ही वो उस भैया ने उस लड़के को गिफ्ट के रूप में दे दिया, இந்த அண்ணன் அந்த பென்னை அல்லது பேனாவை கிஃப்டாக அந்த பையனிடத்துல கொடுத்த அதே உடனே वो बात वो लड़के के अंदर इतना असर डाला कि वो उससे और सट गया वो भैया के साथ। அதுக்கு நடந்த கிரியை பாருங்கள். அது அவனுக்குள்ள பயங்கரமான ஒரு சந்தோஷத்தையும் ஒரு கிரியை உண்டு பண்ணிட்டு உடனே அதிலிருந்து அந்த அண்ணனோடு கூட ரொம்ப நெருக்கத்துல பழக ஆரம்பித்தான். इतना अधिक उनके साथ संगति में आ गया कि आज वो लड़का सेवकाई में पाया जा रहा है। அவ்வளவு நெருக்கம், இன்னும் பழக்கம், நல்ல உறவு. இன்றைக்கு அந்த பையனை பார்த்தீங்க சொன்னா ஊழியத்துல ஊழியக்காரனா இருக்கிறான். एक पेन, ஒரு பேனா தான். पॉकेट में पेन नहीं, आज छोड़ दिया। இன்றைக்கு நான் பேனா கொண்டு வரல, அன்னைக்கு மறந்து வீட்டுல வச்சுட்டு வந்திருக்கேன். एक पेन किसी को देना इतना प्रभाव डाल सकता है। ஒரு பேனா யாருக்காவது கொடுத்தனா எவ்வளவு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது பாருங்க. बहुत कुछ बताया, बहुत कुछ बोला, बहुत वचन दिया, बहुत उपदेश दिया, कुछ नहीं हुआ। அண்ணன் अनेक ஆண்டுகளாக மென்டரிங் பண்ணி இருக்கிறாரு, நிறைய சொல்லி இருக்கிறாரு, கற்றுக் கொடுக்கிறாரு, உபதேசம் பண்ணி இருக்கிறாரு. நிறைய ஆண்டுகள் கழிந்து விட்டன, ஒண்ணும் நடக்கல. एक पेन आज वो लड़का को सेवकाई में ला करके खड़ा कर दिया। ஒரு பேனா கிஃப்டாக கொடுக்கப்பட்டது இன்றைக்கு அந்த பையனை ஊழியத்திலே கொண்டு நிறுத்த ஆரம்பித்தது. पौलुस के साथ क्या हो रहा है देखिए, பவுலோடு கூட நடந்த காரியத்தை जब பாருங்கள். वो गा रहे हैं, जब वो इस तकलीफ में जब वो गा रहा है, भजन कर रहा है, இந்த பிரச்சனையிலே கஷ்டத்துல அவன் பாடி துதித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே वहां लिखा है कौन उनकी सुन रहे थे, அங்கே யார் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி யார் என்று போடப்பட்டிருக்குது. कौन, யார் बोलिए, சொல்லுங்கள். कैदी लोग सुन रहे थे। சிறைச்சாலைக்காரர்கள், கைதிகள் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ध्यान रखिएगा, कैदी लोग सुन रहे थे। கைதிகள் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். अभी भूकंप हुआ, இப்பொழுது பூமி அதிர்ந்தது. एकदम द्वार वार चैन उन जो भी बंधन था सब खुल गया। கட்டுகள் எல்லாம் அறுந்து போயின்றன, கதவுகள் எல்லாம் திறவுண்டன. मैं अगर पौलुस और सिलास की जगह होता तो मैं क्या करता? பவுலுக்கும் சீலாவுக்கும் பதிலாக நான் அங்கே இருந்திருந்தேன்னு சொன்னா என்ன செஞ்சிருப்பேன்? परमेश्वर धन्यवाद हो, आपने छुड़ाया बोल के पहले आदमी मैं ही भागता। ஆண்டவரே, நான் எல்லாம் என்னை விடுவித்தீர்னு சொல்லி முதல்ல மனுஷன் நான் ஓடி போயிருப்பேன். घूम के ये भी नहीं देखता सिलास आ रहा है कि नहीं आ रहा, पहले मैं भागता। திரும்பிய பார்த்திருக்க மாட்டேன், என் கூட்டாளி சீலா வரானா வரலையா என்று சொல்லி பார்த்திருக்கவே மாட்டேன். बाहर जा करके देखता सिलास आया है कि नहीं आया बोलकर। வெளியே போய் அங்க வந்திருக்கானா இல்லையா என்று சொல்லி பார்த்திருக்க மாட்டேன், அங்க போய் பார்த்திருப்பேன். और सिलास को बुला करके आइए धन्यवाद का प्रार्थना करेंगे बोल करके घुटने डाल के प्रार्थना करता। நான் அங்கே சீலாவை கூப்பிட்டு நன்றி சொல்லி முழங்கால படிட்டு ஜெபிப்பேன்னு சொல்லி நான் ஜெபித்திருப்பேன். परमेश्वर ने हमें अद्भुत रीति से बचा लिया அங்கே போய் ஜெபித்திருப்போம். ஆண்டவர் எங்களை அற்புதமாய் காப்பாற்றி விட்டார். और 10 जगह जा करके हम लोग अपने गवाही को दे देते। 10 இடத்துக்கு போய் நாங்க இதை சாட்சியா சொல்லி கொண்டு திருந்திருப்போம். परमेश्वर ने किस रीति से हमें छुड़ाया है, பார் தேவன் என்னை எப்படியாக விடுவித்து விட்டார், परमेश्वर ने किस रीति से हमें बचाया है। தேவன் எப்படி எங்களை காப்பாற்றி விட்டார் என்று. पौलुस ऐसा कुछ नहीं किया, அல்ல பவுல் அந்த காரியங்கள் எல்லாம் ஈடுபடவில்லை. वो वहीं पर था, அவன் அங்கேயே தான் இருக்கிறான் இன்னமும். उसके साथ सारे कैदी भी थे। அவனோடு கூட இன்னும் எல்லா கைதிகளும் ஓடல, அவங்களும் அங்கே தான் இருக்கிறாங்க. ठीक है, पौलुस और सिलास तो प्रभु का दास लोग था, उन लोग वहां रुक गए। इन लोगों को क्या काम था रुकने का, कैदी लोगों को? சரி, பவுலும் சீலாவும் தைரியசாலிகள், ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்கள், ஜெபித்தவர்கள், நின்று விட்டார்கள், ஓடவில்லை. இந்த கைதிகளுக்கு என்ன ஆயிற்று? அவங்க ஏன் ஓடல? कैदी तो पहले भागना चाहिए था। இந்த கைதிகள் தானே முதலாவது ஓடி இருக்க வேண்டும். आप कहीं भी देखेंगे जेल में जब ऐसा कोई घटना होता है ना, तो आप देख सकते हैं कैदी लोग भागते हैं, ना केवल भागते हैं, वहां जितना सिपाही उपाही खड़ा रहेगा सबको मार दाड़ करके भागते हैं। நீங்கள் சில சம்பவங்களை பார்த்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். அந்த கைதிகளுக்கு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவர்கள் அந்த போர் வீரர்கள் இன்னும் போலீஸ்காரங்க எல்லாரையும் அடிச்சிட்டு தள்ளிட்டு ஓடிடுவாங்க. लेकिन इनको क्या हुआ है? पौलुस और सिलास तो वहां है, लेकिन इन लोग क्यों वहां पर हैं? பவுல் சீலாவை விட்டுருங்களேன், அந்த கைதிகளுக்கு என்ன ஆயிடுச்சு? ஏன் அவங்க ஓடல? मुझे लग रहा है रात भर जो हुआ, जो घटना ना पौलुस और सिलास जो कर रहे थे ना, इतना दुख तकलीफ पीड़ा के बावजूद अपने परमेश्वर की आराधना कर रहे थे, प्रार्थना कर रहे थे। और कैदी लोग जब उनके सुन रहे थे, सुनते कहीं ना कहीं उनके अंदर में कुछ परिवर्तन आ गया। நான் நினைக்கிறேன்
இரவு முழுவதுமாக அல்லது நடு இரவிலிருந்து பாடிக்கொண்டும் துதித்து கொண்டிருந்தார்களே, அதை கேட்டு 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 இந்த கைதிகளுக்குள்ளேயும் விசுவாசமும் ஒரு நம்பிக்கையும் வந்திருக்க கூடும். हो सकता है इन लोग देखे होंगे कैसा कोई मनुष्य इतना दुख और तकलीफ पीड़ा के बीच में भी अपने ईश्वर से भक्ति के साथ वहां आराधना कर रहा है, स्तुति कर रहा है या प्रार्थना कर रहा है. கைதிகள் எல்லாம் யோசித்திருக்கலாம், இவளுக்கு இவ்வளவு பிரச்சனை, அடிகள், வேதனைகள், இவர்கள் மத்தியிலும் தேவனை நோக்கி பாடி துதித்து கொண்டிருக்கிறார்களே, இது எப்படி என்று சொல்லி ஆச்சரியப்பட்டிருக்கலாம். कहीं ना कहीं ये बातें वो कैदियों के ऊपर में एक प्रभाव को डाला है. எங்கேயோ ஒரு விதத்துல கைதிகளுக்குள்ளே இந்த பவுல் சீலாவுடைய காரியங்கள் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. कहीं ना कहीं ये बात उनके अंदर में कुछ तो विश्वास को लाया होगा, कुछ बातों को डाला होगा. ஏதோ ஒரு விதத்திலே பவுல் சீலாவுடைய காரியங்கள் விசுவாசத்தை ஏதோ ஒரு இடத்துல விதைத்து விட்டன கைதிகளுக்குள்ளே. जब हम अच्छे रहते हैं, हमारा परिस्थिति बढ़िया रहता है, तब हम बहुत विश्वास भरी बातें, बहुत अच्छी अच्छी बातों को सुनाते हैं लोगों को. நாம் நன்றாய் இருக்கும் பொழுது, எல்லாம் சாதகமாக இருக்கும் பொழுது பிறருக்கு நன்றாய் ஊக்கமூட்டக்கூடிய விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் இருக்கலாம். लेकिन जब हम दुख में रहते हैं, तकलीफ में रहते हैं, घोर पीड़ा अपमान में रहते हैं, हमारे अंदर की जलन बाहर निकलता है. ஆனா நாம் கஷ்டப்படும் பொழுது, துக்கத்துல இருக்கும் பொழுது, பாடுபடும் பொழுது நாம் அந்த வேதனையிலே நாம் முறுமுறுத்து கொண்டு பயங்கரமான எரிச்சலுடையவர்களாய் இருப்போம். और 4 जगह 10 जगह जा करके अपना जलन को निकालते हैं, बताते हैं. நாம் 4 இடத்துக்கு போய் எரிச்சலான வார்த்தைகளை பேசுவோம், அவர்களிடத்துல எரிந்து எரிந்து விழுவோம். और वो बात सुनकर जो छोटा जिन जिन झुंड के पास आप गए होंगे, उनका भी दिमाग को आप भ्रष्ट करके आते होंगे. நீங்கள் ஓடி சின்ன சின்ன கூட்டங்கள் இருப்பார்களே, அவருடைய மனதையும் கட்டளி செய்து அவர்களையும் குழப்பத்துக்குள்ளே கொண்டு போய் நீங்கள் ஓடி இருப்பீர்கள். हम जिनसे मिलते हैं, हमारे आसपास के लोगों के ऊपर हम किस प्रकार का प्रभाव को डालते हैं. நாம் யாரையெல்லாம் சந்திக்கிறோமோ, பக்கத்துல பேசுகிறோமோ, அவர்களுக்குள்ள என்ன விதமான தாக்கங்களை உண்டு பண்ணுகிறோம், किस प्रकार के भावनाओं को वहां पैदा करते हैं. எப்படிப்பட்ட மனநிலை அல்லது உள் உணர்வுகளை ஜனங்களிடத்துல விதைத்துக் கொண்டிருக்கிறோம். यहाँ 2 व्यक्ति इतने खूंखार कैदियों के जीवन को, विचार को, भावनाओं को बदल डाला. இங்கே பாருங்கள், 2 பேர்கள் ஜனங்களுக்குள்ளே இருக்கிற பலவிதமான தீமையான எண்ணங்களையும் காரியங்களையும் மாற்றி போட்டார்கள். आपको क्या लग रहा है, वो कैदी जो वहां में थे साधारण कैदी लोग थे? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அந்த கைதிகள் இருக்கிறார்களே, அவர்கள் ஓடவில் இருந்தார்களே, அவர்கள் சாதாரண கைதிகளா? वैसे जगह में खूंखार कैदियों को रखा जाता था. அப்படிப்பட்ட இடத்திலே பயங்கரமான குற்றம் செய்தவர்களை தான் அடைத்து வைத்திருப்பார்கள். ऐसा कैदियों के जीवन में थोड़ी समय के अंदर में ये दोनों व्यक्ति ऐसा प्रभाव को डाला कि वे लोग भी वहां रुक गए. இந்த கொடூரமான கைதிகளுக்குள்ளே 2 பேரும் நல்ல தாக்கத்தை உண்டு பண்ணினார்கள், அவர்களுக்குள்ளேயே மாற்றத்தை உண்டு பண்ணி விட்டார்கள். अभी क्या हो रहा है देखिएगा. இப்போ நடக்கிறதை பாருங்கள். जी, समय मेरे मन में है, खत्म कर दूंगा. நேரத்தை நான் மனதில் வைத்திருக்கிறேன், முடித்து விடுவேன். 31 वचन, 32 वचन और 33 वचन, 34 वचन इस प्रकार से लिखा है. 31, 32, 33, 34 वचनங்கள் இப்படி எழுதி இருக்கிறது. 30 वचन जब पढ़ रहे हैं तो ये दरोगा क्या कह रहा है करके मैं आपको थोड़ा सा समझा करके आगे ले जाऊंगा. நான் அந்த 30 வசனத்தை வாசித்து விட்டு அந்த சிறைச்சாலைக்காரன் என்ன செய்கிறான் என்பதை சொல்லிவிட்டு நான் முன்னேறி செல்கிறேன். वो कह रहा है, ये सज्जनों उद्धार पाने के लिए मैं क्या करूं. அவன் சொல்கிறான் 30 ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும். ध्यान दीजिएगा, वो उसका प्रश्न देखिएगा दरोगा का. இப்பொழுது அந்த சிறைச்சாலைக்காரனுடைய கேள்வியை பாருங்கள். ये सज्जनों उद्धार पाने के लिए मैं क्या करूं. ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும். भैया, ये पौलुस उद्धार के बारे में या यीशु मसीह के बारे में इस दरोगा को कब बताया. என்ன பவுல் அல்லது பவுலை சேர்ந்தவன் இந்த சிறைச்சாலைக்காரனுக்கு ரட்சிப்பை குறித்து என்ன பிரசங்கம் பண்ணினான். ठीक है, अगर क्षमा भी मांगता तो पैर में गिरा, सर बोल दिया, सज्जन बोल दिया, वहां तक तो ठीक था, समझने लायक था. சரி, இதுவரைக்கும் நான் புரிந்து விடுகிறோம். என்னன்னு சொன்னால், அவன் சிறைச்சாலைக்காரன் ஓடி வருகிறான், உள்ளே பவுல் சிலை பார்க்கிறான், அவன் கால்களிலே விழுகிறான், திரும்ப ஆண்டவமாரே என்று சொல்கிறான். இதுவரைக்கும் நமக்கு நன்றாய் புரிகிறது, இது நடக்கக்கூடிய காரியம். लेकिन यहाँ देखिएगा पूछ क्या रहा है, ये सज्जनों उद्धार पाने के लिए मैं क्या करूं. ஆனால் இவன் என்ன கேட்கிறான் பாருங்கள். ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும். कहां से भावना उसके अंदर आ गया. இந்த பெரிய ரட்சிப்பை குறித்ததான பதம் இவனுக்கு எப்படி தெரிந்தது. उद्धार की बातें, उद्धार को समझने की बातें, उद्धार पाने की बातें, वो विचार इसके अंदर कहां से आ गया. ரட்சிப்பு, அதை பெறுகிறக்கூடிய காரியம், இதை குறித்ததான விளக்கம் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது. ये कुछ और बातों को पूछना चाहिए था. இவனுக்கு வேற என்னாவது கேள்வி கேட்டிருக்க வேண்டும். माफी मांगना चाहिए था. அக்கா, அல்லது மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். लेकिन पूछ रहा है उद्धार पाने के लिए मैं क्या करूं. ஆனா கேக்குறா, ரட்சிக்க
ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? जबकि उद्धार के बारे में पौलुस इस दरोगा को कुछ नहीं बताया। பவுலோ ரட்சிப்பை குறித்து இந்த சிறைச்சாலைக்காரனுக்கு ஒண்ணுமே பேசவில்லை. फिर क्यों इस प्रकार का बातों को पूछ रहा அப்படி है? என்றால் சிறைச்சாலைக்காரன் ஏன் ரட்சிப்பை சொல்லுகிறான்? कहां से दरोगा को उद्धार पाने की भावना आ गया? எங்கே இருந்து இந்த சிறைச்சாலைக்காரனுக்குள்ள ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எண்ணம் வந்தது? कहां से दरोगा को इस प्रकार का विचार आ गया? எண்ணம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று எங்கே இருந்து இவன் பெற்றான்? कैसे इसका मन इतना परिवर्तन हो गया? இவனுடைய மனது எப்படி மாறி போய் விட்டது? अभी ध्यान करिएगा, இப்பொழுது கவனத்தோடு பாருங்கள். पौलुस को देख करके பவுலை பார்த்து वो भावी कहने वाली आत्मा क्या कहती थी? அந்த குறி சொல்லுகிற ஆவி என்ன சொன்னது? याद आ रहा है? குறி சொல்லுகிற ஆவி அந்த பெண் என்ன சொன்னாள்? என் நினைவில் வருகிறதா? मैं बोला था ना, याद रखिएगा। நான் சொன்னேன் இது மனதில் வச்சுக்கிடுங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? भावी कहने वाली आत्मा रोज इसका पीछे आकर के क्या कहती थी? அந்த குறி சொல்லுகிற ஆவியுடைய அந்த பெண் இவனுக்கு பின்னால வந்து பவுலை பார்த்து சீலாவை பார்த்து என்ன சொன்னாள்? ये मनुष्य परमप्रधान परमेश्वर के दास है जो हमें उद्धार के मार्ग की कथा सुनाते हैं। இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள். उद्धार की मार्ग की कथा सुनाते हैं। ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள். एक दिन नहीं, 2 दिन नहीं, लगातार बोल रही थी कई दिनों तक। ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, தொடர்ந்து अनेक நாட்களாக இதையே தான் தொடர்ந்து பேசிக் கொண்டு வந்தாள். जब पौलुस के साथ एक घटना हो रहा है, उसको छुड़ा रहा है, उसके अंदर का आत्मा को भगा रहा है। பவுல் அந்த காரியத்தை பார்த்து அவளை விடுதலையாக்குகிறான். பொல்லாத ஆவி வெளியே போகிறது. उसको हाकिम लोग पकड़ करके लेकर आ रहे हैं सिपाही लोगों के पास और वहां पर लोगों के पास। அதிகாரிகளோ மற்றவர்களோ அவர்களை பிடித்துக் கொண்டு இப்பொழுது சிறைக்குள்ளே அல்லது போர்ச்சவர்கள் அதிகாரிக்கு முன்பதாக கொண்டு வருகிறார்கள். वहां में उनका पैरवी हुआ होगा, அங்கேயும் கால கையை பிடிச்சிருப்பாங்க. वहां पर उनके ऊपर में उनका पैरवी माने उन लोग ये काम किए हैं, इस तरह का काम किए बोल करके वहां में इल्जाम लगाया होगा। ஒருவேளை இப்படி இப்படி தாங்க இவன் செய்தான், அப்படி செய்தான், இப்படி செய்தான் என்று சொல்லி அவர்களுக்கும் அங்கே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம். हो सकता है किसी ना किसी रीति से दरोगा का कान में ये बात जो वो भावी कहने वाली आत्मा कह रही थी, वो बात दरोगा का कान में गया होगा। ஒருவேளை இவர்கள் அப்படி பவுல் செய்தான், இப்படிலாம் செய்தான், அப்படிலாம் செய்தான் என்று சொன்ன விஷயங்களிலே அந்த குறி சொல்கிற ஆவி உள்ள அந்த பெண் சொன்னாலே ஆண்டவமா அந்த ரட்சிப்பின் வழி என்று சொல்லி அந்த விஷயத்தையும் சிறைச்சாலையுடைய செவியில யாராவது சொல்லியிருப்பாங்க. मैं ऐसे ही इसको समझ रहा हूँ, நான் இப்படித்தான் அதை புரிந்து கொண்டிருக்கிறேன். क्योंकि वो भावी कहने वाली आत्मा रोज यही बातों को कह रही है। ஏனென்றால் அந்த குறி சொல்கிற ஆவியுடைய அந்த காரியம் அது தினந்தோறும் இப்படித்தான் பேசிக்கொண்டு வந்திருக்கிறாள். सुनते सुनते लोगों के अंदर फैलते फैलते 1 से 4, 4 से 8, 8 से 10 ऐसा फैलते फैलते किसी ना किसी रीति से मैं विश्वास करता हूं कि दरोगा के कान के अंदर में बात आई होगी। அதாவது இங்க இருந்து அங்க பேசி, இங்க இருந்து அங்க இங்க பேசி பேசி அவள் குறி சொல்கிற ஆவியுடைய பெண் சொன்ன காரியம் ஒரு நாளிலே சிறைச்சாலையின் செவிகளுக்கு வந்திருக்கலாம். उद्धार की कथा सुनाते हैं, वे लोग उद्धार की कथा सुनाते हैं। அவர்கள் ரட்சிப்பின் மார்க்கத்தை அறிவிக்கிறவர்கள், परम प्रधान परमेश्वर के दास हैं, தேவனுடைய உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள். ये बात दरोगा के अंदर में कब क्लिक हुआ होगा पता है आपको? இந்த சிறைச்சாலைக்குடைய உள்ளத்துல இந்த காரியம் எப்போ வந்து ஒரு கிளிக் ஆச்சு தெரியுமா? தொட்டது जब पौलुस और सीलास वहां पर इस प्रकार का एक प्रतिक्रिया को दिया, तब जा करके इसके अंदर में वो बात क्रिया किया है। பவுலும் சீலாவும் எப்படி அவர்கள் ரியாக்ட் பண்ணாங்க பாத்தீங்களா? அந்த ரியாக்ட் பண்ணும் பொழுதுதான் இந்த சிறைச்சாலைக்காரனுக்குள்ள அந்த ரட்சிப்பின் காரியம் உள்ளே வந்து தோணிக்கிறது. इसीलिए मैंने पहले कहा था कई बार हमारी क्रियाओं से बढ़कर हमारी प्रतिक्रिया काम करता है। ஆகையால நான் முதலாவது என்று சொல்லிக் கொண்டு வருகிறேன், अनेक மாட்கள் நம்முடைய ஆக்ஷன் அல்ல ரியாக்ஷன் अनेक வேலைக்கு உதவுகிறது. अगर मान लीजिए जा करके वहां दरोगा को बताता, दरोगा जरूर नहीं सुनता, कैदी का नहीं सुनता। ஒருவேளை நேரா போய் அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு அறிவித்திருப்பான்னு சொன்னா அவன் ஒண்ணு கேட்டிருக்க மாட்டான் அந்த விஷயத்தை. यीशु मसीह है, आज से इस मनुष्य को पुत्र के रूप में आया, हमारे पापों को उठाया, वो जिया, मारा गया, ये सब बोलता, उसको कुछ पल्ला नहीं पड़ता, समझ में नहीं आता। இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு அவர் வந்திருக்கிறாரு, பாவத்தை மன்னிக்க கூடியவர், உன்னுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவர் என்று சொல்லி அவனுடைய காதுல போட்டுட்டே வந்திருப்பான்னு சொன்னா அவன் ஒண்ணு ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டான். उसी के द्वारा उद्धार मिलता है, ये सब बोलता और 4 मार करके अंदर डालता। அவரால ரட்சிப்பு உண்டாகிறது என்று சொல்லி பவுல் சொன்னான்னு சொன்னா இன்னும் 4 அடி அடிச்சு உள்ள கொண்டு தட்டி இருப்பான் பவுலையும் சீலாவையும். लेकिन इसका प्रतिक्रिया को देख करके वहां पर वो व्यक्ति, वो दरोगा पूछ रहा है उद्धार पाने के लिए मैं क्या करूं? ஆனால் இவனுடைய ரியாக்ஷனை பார்த்து சிறைச்சாலைன் கேட்கிறான், ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? कई बार हम अपने क्रियाओं से या अपने प्रतिक्रियाओं से लोगों को प्रभु के पास लाने के जगह में प्रभु से भगा देते हैं हम लोग।
அநேக நேரங்களிலே தருணங்களிலே நம்முடைய கிரியைகள் இன்னும் ரியாக்ஷன்ஸ் மூலமாக ஜனங்களை தேவனண்டையிலே சேர்க்கக்கூடிய அந்த காரியத்தை விட்டுவிட்டு அவர்களை ஓடிவிடச் செய்கிறோம். कई बार हमारे प्रतिक्रिया के चलते लोग प्रभु से ही हट गए होंगे. அநேக முறை நம்முடைய ரியாக்ஷன் நாம் கொடுக்கிற பதில் அடி அதனாலே ஜனங்கள் தேவனண்டையிலே சேராமல் ஓடி விலகி விடுகிறார்கள். क्योंकि कुछ बात हम बर्दाश्त नहीं कर पाए, ஏனால் சில காரியங்கள் நம்மாலே தாங்கிக் கொள்ள முடியாமல் कुछ இருக்கிறது. बातों को मैं सहन नहीं कर पाया சில விஷயங்கள் உண்டு நான் தாங்க முடியாத காரியம். और अपने प्रतिक्रियाओं को दिखाने के चलते वहां बिल्कुल उल्टा असर पड़ा. நாம் அந்த கிரியை அல்லது ஒரு ரியாக்ஷன் அப்படி காட்டினதுனால அங்க சம்பவம் தலைகளாய் மாறி ஓடிவிட்டார்கள். हो सकता है वहां कुछ अच्छा बात होने के जगह में बिल्कुल वहां में बातें बिल्कुल ना उल्टा हो गया. ஒருவேளை நல்ல காரியம் ஒன்று நடந்திருக்கணும், அந்த காரியத்துக்கு பதிலா அங்க பயங்கரமான தீமை வந்து விட்டதோ. मान लीजिए यदि पौलुस यहाँ पर भाग जाता तो क्या होता. ஒருவேளை வைத்துக் கொள்ளுங்கள் பவுல் இங்கே அந்த காரியத்தை கண்ட உடனே ஓடி இருப்பான்னு சொன்னா என்ன நடந்திருக்கலாம் பின்ன? हालेलुया आमेन, प्रभु को धन्यवाद हो बोल करके भाग जाता तो क्या होता. அல்லேலூயா ஆமென் என்று சொல்லி அவன் அந்த இடத்தை விட்டு வாய்ப்புன்னு சொல்லி ஓடி இருப்பான்னு சொன்னா என்ன நடந்திருக்கலாம்? पहला दरोगा मरता, முதலாவது அந்த சிறைச்சாலைக்காரன் செத்தே போயிருப்பான். कैदी लोग भाग जाता. சிறைச்சாலையில கைதிகள் ஓடி இருப்பாங்க. इतना उसका घराना जो उधार पाया था दरोगा का कोई उधार नहीं पाता. சிறைச்சாலைக்காரனுடைய வீட்டார் ரட்சிக்கப்படக்கூடிய காரியம் அதுல யாரும் ரட்சிக்கப்பட்டிருக்க मान மாட்டாங்க. लीजिए उसके बाल बच्चे होते तो वे लोग अनाथ हो जाते. அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு பிள்ளை குட்டிகள் இருந்திருக்கும் சொன்னா அவர்கள் எல்லாரும் அனாதை ஆயிருப்பார்கள். मान लीजिए उसका पत्नी होता तो वो विधवा हो जाती. ஒருவேளை அந்த சிறைச்சாலைக்குடைய மனைவி இருந்திருப்பான்னு சொன்னா மனைவி விதவை ஆயிருப்பாள். उसके ऊपर निर्भर रह करके रहने वाले तमाम लोग वहां पर अनाथ हो जाते. அவனை சார்ந்திருந்த அநேகர் அவன் மேல நம்பிக்கை வைத்திருந்த எல்லாருமே போய்ட்டானேன்னு சொல்லி அனாதை ஆயிருப்பார்கள். सबसे बड़ा वहां किसी का उद्धार नहीं होता. எல்லாவற்றை காட்டிலும் மேலானது ஒன்று நடந்திருக்காது. என்னது? யாருக்கும் ரட்சிப்பு உண்டாயிருக்காது. इसीलिए मैंने पहले कहा था कभी कभी हमें भलाई करके शांत रहना सीखना है, दुख उठा करके शांत रहना सीखना है, तभी जा करके परमेश्वर का महिमा होगा. நான் அதனால முதலாவது குறிப்பிலே சொன்னேன், நாம் நன்மை செய்து பாடு அனுபவித்து பேசாமல் இருந்து விட வேண்டும், அப்பொழுதுதான் பின்னால மகிமை என்று ஒன்று உண்டாயிருக்கும். और कई बार हम अपने भलाई के कामों के द्वारा आत्माओं को जीतना है. நாம் अनेक முறை நம்முடைய நற்கிரியைகளினாலே ஆத்துமாக்களை ஜெயிக்க வேண்டும். कई बार हम बहुत बोलते हैं, लोगों को उपदेश देते हैं, सलाह देते हैं. अनेक முறை உபதேசம் அல்லது பிரசங்கம் ஆலோசனை குறைவே இல்லை, சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். सामने वाले के ऊपर कोई असर नहीं हो रहा है, ஆனால் அதுல கேட்கிறவனுக்கு ஒரு மாற்றமும் இல்லை. क्योंकि आपका जीवन का क्रियाएं हैं वो बिल्कुल इसके ऑपोजिट है. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையின் கிரியைகள் செயல்கள் அதற்கு நீங்க பேசுவதற்கு விபரீதமாக இருக்கிறது. इसीलिए वो तुलना करके देखता है, अरे भैया ये जो मुझे सलाह दे रहा है, मुझे बता रहा है, जो उपदेश दे रहा है, इसका जीवन तो बिल्कुल मिलान नहीं कर रहा है वहां पर. ஆகினால கேட்கிறவன் யோசிக்கிறான், இவன் பேசுறதுல நல்லா இருக்கு, இவனுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலையே என்று சொல்லி அவன் அதை கேட்காமல் போய் விடுகிறான். अपने भलाई के कामों के द्वारा हम आत्माओं को जीतेंगे. நற்கிரியைகள் மூலமாக ஆத்துமாக்களை சம்பாதிப்போம். भलाई के कामों के द्वारा अपने प्रतिक्रियाओं के द्वारा लोगों के अंदर प्रभाव को डालेंगे, मसीह में लेकर आएंगे. நற்கிரியைகள் ரியாக்ஷன்ஸ் பிரதிக்ரியைகள் இதன் மூலமாக ஜனங்களுக்குள்ளே நல் தாக்கங்களை உண்டு பண்ணுவோம். आखिरी बात को बता करके मैं समाप्त करूंगा. கடைசி காரியத்தை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். मैंने पहले कहा था முதலாவது சொன்னேன், भलाई करके दुख उठाना और शांत रहना. நன்மை செய்து பாடு அனுபவித்து பேசாமல் இருந்து விட வேண்டும். दूसरी बात मैंने बताया था, अपने कठिन समय में, कठिन परिस्थिति में, ना दुख के समय, पीड़ा के समय, अपमान के समय, क्या हम परमेश्वर की आराधना कर पाते, स्तुति कर पाते, प्रार्थना कर पाते. இரண்டாவது சொன்னேன், நம்முடைய பயங்கரமான வேதனை வலி துக்கம் உயர்ந்த அதன் மத்தியில் தேவனை துதித்து பாடி ஆராதிக்க முடிகிறதா? तीसरी बात इस भाग से मैंने बताया कि अपने भलाई के कामों के द्वारा आत्माओं को जीतने का प्रयास करें. மூன்றாவது நான் சொன்னேன், நம்முடைய நற்கிரியைகளின் மூலமாக ஆத்துமாக்களை இயேசு வண்டையில வழிநடத்தக்கூடிய கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். और चौथी और आखिरी बात, நான்காவது கடைசியான ஒரு குறிப்பு. अभी देखिए क्या हो रहा है. இப்ப பாருங்க நடக்கிறது என்ன अभी देखिएगा, பாருங்கள். यहाँ एक बहुत जबरदस्त कार्य होता है. पूरा घराना बपतिस्मा ले रहा है, उद्धार पा रहा है, प्रभु में आ रहा है. ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறது. சிறைச்சாலைக்காரன் மாத்திரமல்ல, வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுகிறார்கள், ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். और इतना ही नहीं, बढ़िया बढ़िया भोजन भी खाने को मिल रहा है. அது மாத்திரமல்ல, நல்ல விருந்து சாப்பாடு எல்லாருக்கும் கிடைக்குது. भलाई या प्रतिफल को तुरंत देखना चाहते हैं. நாம் என்ன நினைக்கிறோம், சில நேரத்துல நாம் செய்யறதுக்கு உடனே பலன் உண்டாயிருக்கட்டும், உடனே விளைவு உண்டாயிருக்கட்டும் சொல்லி நினைக்கிறோம். लेकिन मसीहत में हमें समझने की आवश्यकता है, इंस्टेंट कुछ भी नहीं है.
ஆனால் கிறிஸ்தவத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன சொன்னால் இன்ஸ்டன்ட் என்று சொல்லி கிறிஸ்தவத்தில் ஒன்றுமே கிடையாது. सही शब्द बोला हूँ ना मैं, तुरंत ही होना. हाँ, अंग्रेजी थोड़ा कमजोर है जी. तुरंत ही होना है सब कुछ. உடனே உடனே ஆயிரணும், இன்ஸ்டன்ட் ஆயிரணும். अच्छा किया तुरंत ही अच्छा देखना है. நான் நல்லா செஞ்சுட்டேன் உடனே எனக்கு பதில் கிடைச்சிடணும். अच्छा किया कुछ गलत हुआ प्रतिक्रिया अलग हो जाता है हमारा. ஏதோ செஞ்சேன் தப்பாயிட்டு அங்கே கிரியையும் தவறாய் முடிந்துவிடும். यहाँ अभी 34 बात को 35 वचन में देखिएगा. இப்பொழுது 34ஆம் வசனத்திலே 4வது குறிப்பை பார்த்து விடலாம். 35 वचन को से अगर हम पढ़ेंगे तो अभी क्या हो रहा है, जब दिन हुआ तब हाकिमों ने सिपाहियों के हाथ कहला भेजा कि उन मनुष्यों को छोड़ दो. 35ஆம் வசனத்தை பாருங்கள். பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டுவிடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவர்களை அனுப்பினார்கள். अब दरोगा ने बातें पौलुस से कहा, हाकिमों ने तुम्हें छोड़ देने की आज्ञा भेज दिया, इसलिए अब निकल कर कुशल से चले जाओ. 36ஆம் வசனம் சிறைச்சாலைக்காரன் வந்து பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவிக்கிறான். உங்களை விடுதலையாக்கும்படிக்கு அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள், ஆகையால் நீங்கள் இப்பொழுது சமாதானமாய் போங்கள் என்றார். देखिएगा इतने सारी बात पौलुस के साथ हो गया, कुछ नहीं बोला. இவ்வளவு காரியங்கள் பவுலுக்கு நடந்திருக்கிறது, ஒண்ணுமே சொல்லல பாருங்க அவன். लेकिन अभी क्या बोल रहा है देखिएगा. ஆனா இப்போ அவன் வாயை திறந்து என்ன சொல்றான் பாத்தீங்களா? 37 वचन. 37ஆம் வசனம். परंतु पौलुस ने उनसे कहा, उन्होंने हमें जो रोमी मनुष्य है दोषी ठहराए बिना लोगों के सामने मारा और बंदीगृह में डाला, तब क्या हमें चुपके से निकाल रहे हैं? पर ऐसा नहीं है, परंतु वे स्वयं आकर हमें बाहर निकाले. அதற்கு பவுல், ரோமராகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள், இப்பொழுது ரகசியமாய் எங்களை விடுதலை ஆக்கிறார்களோ? அப்படியல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும் என்றார். जब पौलुस ये बात को बोल रहे तब 38 वचन में क्या हो रहा है देखिएगा. இந்த காரியத்தை பவுல் சொன்ன உடனே 38ஆம் வசனத்துல என்ன நடக்கிறது என்று பாருங்கள். हाकिमों ने ये बातें, सिपाहियों ने बातें हाकिमों से कही और वे यह सुनकर कि रोमी है डर गए. சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமராய் இருக்கிறவர்கள் என்று அவர்கள் கேட்ட பொழுது பயந்தார்கள். हम सब जानते हैं, ध्यान दीजिएगा, हम सब जानते हैं पौलुस जरूर एक यहूदी था, लेकिन वो एक रोमी व्यक्ति था, रोमी मनुष्य था. நாம் அறிந்திருக்கிறோம், பவுல் ஒரு யூதனாய் இருந்தாலும் அவன் ஒரு ரோமனாகவும் இருக்கிறான். जी वो यहूदी है, वो जन्म से रोमी है. அவன் யூதனாய் இருக்கிறான், பிறப்பு அவனுடைய பிறப்பிலிருந்தே பார்த்தான்னு சொன்னா ரோமன். एक रोमी व्यक्ति का कितना प्रभाव होता था उन दिनों में, थोड़ा सा मैं आपको बता रहा हूँ. ரோமருடைய தாக்கம் பலன் எவ்வளவு என்று சொல்லி நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். एक रोमी व्यक्ति को अपमानित करना, मारना उनके रोम के देवी या देवताओं का अपमान करने के समान था. ரோமரை ஒருத்தரை அடிப்பதோ அல்லது சொல்லுவதோ அங்கே கடவுளை அவர்கள் வணங்குகிற அந்த தேவதைகள் இருக்கிறார்களே அவர்களை அவமானப்படுத்தக்கூடிய காரியமாம். एक रोमी व्यक्ति को इतना अधिक इंपॉर्टेंस उस समय में दिया जाता था. ரோமருக்கு, ஒரு ரோமனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அந்த நாட்களிலே கொடுக்கப்பட்டிருந்தது. कोई भी ऐसी किसी को उठा करके मार उर करके बिना उसका ट्रायल लिए अंदर नहीं डाल सकते हैं. யாரையும் ட்ரையல் எடுக்காமல் அவனை ஒன்னும் விசாரிக்காமல் சிறையில கொண்டு தூக்கி போட்ட முடியாது. जब तक उसका अपराध वहां पर साबित नहीं हो जाता तब तक उसको छूना नहीं है एक रोमी व्यक्ति को. அவன் செய்த குற்றம் நிரூபிக்காமல் இருக்கிற வரைக்கும் அல்லது அது இன்னும் வெளியில தெரியாமல் இருக்கிற வரைக்கும் அவனை ஒன்றும் யாரும் சொல்ல முடியாது, சேதப்படுத்த முடியாது. और आपको थोड़ा सा जानकारी के लिए बता रहा हूं, जरूर मैं बाइबल स्टडी नहीं ले रहा हूं. यहाँ पर जो हाकिम लोग हैं, इंग्लिश में मजिस्ट्रेट लिखा हुआ है, वकील लिखा हुआ है, सिपाही लोग हैं, हो सकता है इसमें से कई लोग जो यूनानी है. இங்கே அதிகாரிகள் சொல்லி பதம் வந்திருக்கிறதே, ஒருவேளை நான் நினைக்கிறேன் அதிலே அநேகர் கிரேக்கர்களாய் இருந்திருக்கிறார்கள். क्योंकि रोमी सरकार उनको जगह जगह में उनको बैठा करके तुम यहाँ का शासन देखो, यहाँ का कानून व्यवस्था देखो बोल करके बैठा के रखे थे. ரோம அரசாங்கத்தார் என்ன செய்திருக்கிறார்கள், அந்த கிரேக்கர்களை நீ இந்த காரியத்தை பாரு, இதுல இரு, இதுல இந்த பதவியில இரு அப்படி சொல்லி அவர்களை அங்கேயும் இங்கேயும் அமர்த்தி இருக்கிறது. तो यहाँ यूनानी भी हो सकता है रोमी भी हो. ஆகையினால இங்கே கிரேக்கராவும் இருக்கலாம் அல்லது ஒருவேளை ரோமனாவும் இருக்கலாம். लेकिन जब इनको पता हुआ कि हम लोग जो व्यक्ति को पकड़ करके जो मार करके साथ उनके साथ अन्याय जो किया है वे रोमी है, इन लोग सब डर गए. ஆனால் நாம் அடித்திருக்கிற, சிறையில வைத்திருக்கிற அல்லது நடந்திருக்கிற சம்பவங்கள் யாருக்கு நடந்திருக்கிறது, ஒரு ரோமனுக்கு அல்லவா என்று சொல்லி கேட்ட உடனே பயந்துட்டாங்க. आप देखो उनका क्रिया देखो, प्रतिक्रिया क्या हो रहा है अभी. இப்பொழுது அவர்களுடைய கிரியைகள், ரியாக்ஷன் என்ன ஆகிறது கொஞ்சம் பாருங்கள். वे हाकिम आ रहे हैं, सिपाही आ रहे हैं, सारे लोग आ रहे हैं, बड़े बड़े लोग. அங்கே பெரியவர்கள் எல்லாரும், அதாவது அதிகாரிகள் எல்லாரும் வருகிறார்கள். और आकर के 29 वचन में इस प्रकार से लिखा है,
அங்கே வந்து 39வது வசனத்தில் இப்படியாக இருக்கிறது. और आकर उन्हें मनाया। அவர்கள் தயவாய் பேசினார்கள். जी देखिएगा, मैं समाप्त करने जा रहा हूँ, सुन लीजिएगा। நன்றாக கவனிங்கள், இப்போ நான் முடிக்க போகிறேன் செய்தியை. और आकर के उन्हें मनाया। அவர்கள் வந்து இவரிடத்தில் தயவாய் பேசி, हाँ, और बाहर ले जाकर विनती की कि नगर से चले जाएं। அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்து பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். पहले मार दाड़ करके अपमानित करके अंदर डाला। முதலாவது அடி தடி நொறுக்கு எடுத்து அவர்களை சிறையில போட்ட கூட்டம் अभी हाथ जोड़कर विनती करके बोल रहे हैं कि बाहर जाइए। இப்பொழுது கையை கூப்பி தயவாய் கேட்டுக்கொண்டு வெளியே போயிருங்கய்யா அவர்களை கேட்டுக்கொள்கிறார்கள். इसमें इस बात से जो मैं सीखा हूं, उस बात को बताने से पहले थोड़ी सी पीछे की बात को बता रहा हूं। நான் இதை இதனுடைய கற்றுக்கொண்ட காரியத்தை கற்றுவதற்கு சொல்வதற்கு முன்பதாக இதனுடைய சில பின்னணியான காரியத்தை சொல்லிவிடுகிறேன். मान लीजिए पौलुस को जब वहां पर वो भाभी कहने वाली स्त्री का अंदर से उसको जब निकाला, पकड़वाया जब गया, तब ये कह देता कि मैं एक रोमी मनुष्य हूं, तो क्या होता? ஒருவேளை பவுல் அந்த குறி சொல்லுகிற ஆவியுடைய அந்த பெண்ணினுடைய சரீரத்திலிருந்து பொல்லாத ஆவியை விலக்கினானே, அப்பொழுதே அவன் ரோமன் என்று சொல்லி அவன் பவுல் சொல்லியிருப்பானா என்ன நடந்திருக்கும்? जब पकड़ने आ रहा है ना, ए रुक जा, मैं कौन हूं तुमको पता है? பிடிக்க வராங்க இல்லையா, இவனை கையும் கொள்ள இப்படி பிடிக்க வராங்க, ஏய் பவுல் அப்படி சொன்னவன இவன் ரோமன் சொல்லியிருந்தா, मैं एक रोमी मनुष्य हूं, நான் ஒரு ரோமன் தெரியுமான்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? मेरे ऊपर हाथ डाला मतलब जान रहे हो ना, என் மேல கையெல்லாம் போடுறியே தெரியுமா உனக்கு என்ன ஆகும் சொல்லி कई बार हम लोग ऐसा धमकी, सॉफ्ट धमकी देते हैं। நாமும் अनेक முறை இப்படி மெதுவாய் ஊசியை போட்டுறோம், பயமுறுத்துறோம். अपना पदवी का धमकी, நம்முடைய பதவியை வச்சு ஒரு அகங்காரம், हमारे रुतबा का धमकी, நம்முடைய செயல்களை வைத்து, मैं कौन हूं पता है, நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல, मैं कौन हूं तुम्हें पता है, உனக்கு தெரியுமா நான் யாருன்னு ज्यादा जोरदार रूप से नहीं कहेंगे, धीरे से, मुझे पता है ना, ரொம்ப பெருசாலாம் காட்டிட்டு மெதுவா தெரியுமா நான் யாருன்னு मैं போட்டு விடுவோம். मैं कौन सा पदवी में बैठा पता है, இந்த பதவியில உட்கார்ந்திருக்கிறேன்னு தெரியுமாப்பா உனக்கு? अगर पौलुस यहाँ पहले ही बोल देता मैं एक रोमी व्यक्ति हूँ, பவுல் முதலாவதே சொல்லியிருப்பான்னு சொன்னா, நான் ஒரு ரோமன் என்று சொல்லியிருப்பான்னு சொன்னா, उसके साथ कुछ नहीं होता, அவனோடு கூட ஒண்ணுமே நடந்திருக்காது. बस ठीक है चलो अपना आदमी है बोल के छोड़ देते। ஏய் நம்ம ஆளு பாய் இவனை விட்டுருன்னு சொல்லி விட்டுருப்பாங்க. ஆமா, நம்ம ஆளுனா நம்ம ஆளு தான், हमारा आदमी है बोल करके क्या करते हैं हम लोग, कई बार दूसरा रहेगा तो नहीं छोड़ेंगे, நம்ம ஆளுனா छोड़ देंगे, இன்னொருத்தனா இருந்தா போட்டு அடிச்சிருவாங்க. अगर ये यहाँ बोल देता मैं रोमी हूँ, இங்க அந்த இடத்துல அவன் சொல்லியிருப்பான்னு சொன்னா, நான் ஒரு ரோமன் உங்களுக்கு தெரியாதா? वहाँ दरोगा उधार नहीं पाता, சிறைச்சாலனுக்கு ரட்சிப்பு வந்திருக்காது, कैदी भाग जाते, கைதிகள் ஓடி இருப்பாங்க, उनके अंदर में जो प्रभाव पड़ा प्रभाव नहीं पड़ता, அவர்களுக்குள்ளே உண்டாயிருந்த விசுவாசமும் நல் தாக்கமும் உண்டாயிருக்காது, उसका घराने में कोई उधार नहीं पाता, சிறைச்சாலைக்காரன் வீட்டார்ல ரட்சிப்பு உண்டாயிருக்காது. बिल्कुल ये घटना यहाँ लिखा ही नहीं होता, இந்த சம்பவமே தொடர்ந்து எழுதப்பட்டிருக்காது. अगर वो अपना घमंड की बातों को वहाँ बता देता, தன்னுடைய மேன்மைக்கு அடுத்த காரியங்களை அவன் சொல்லியிருப்பான் என்று சொன்னால், आज बाइबल में हम इस घटना को, इस घराना को इस रीति से उधार पाता हुआ हम नहीं पढ़ते। இன்றைக்கு வேதத்திலே சிறைச்சாலைக்காரன் அவனுடைய வீட்டார் ரட்சிக்கப்படுகிற சம்பவமே எழுதியிருக்காது வேதத்திலே. इसीलिए मैं इस प्रकार से समझा इस बात को, ஆகையாலே நான் இப்படியாக இந்த விஷயத்தை புரிந்து விட்டேன். कई बार हमारी घमंड की बातें परमेश्वर की महिमा होने से रोक देती है, अनेक முறை நாம் நம்மை மேன்மைப்படுத்தக்கூடிய காரியங்கள் இருக்கிறதே தேவ மகிமையை தடுத்து விடுகிறது. हो सकता है वहाँ परमेश्वर का बहुत बड़ा काम होना था हो, ஒருவேளை அந்த இடத்திலே ஒரு தேவனுடைய பெரிய கிரியை நடந்திருக்க வேண்டும், நடக்கவில்லை. लेकिन मेरी घमंड की बातें, मेरी अहंकार की बातें परमेश्वर की बड़े काम को होने से, वहां पर परमेश्वर की इच्छा को पूरा होने से रोक दिया हो, என்னுடைய பெருமையான விஷயங்கள் அல்லது அகங்காரமான பேச்சு அங்க தேவ மகிமை கிரியை தடை பண்ணி விட்டது. एक परमेश्वर का दास जब झुकता है तभी परमेश्वर उठता है, தேவதாசன் தலை வணங்கும் பொழுது, தலை குனியும் பொழுது தேவன் எழும்புகிறார். जब एक परमेश्वर का दास नम्र बनता है तभी वहां परमेश्वर का महिमा होता हुआ हम देख सकते हैं। தேவ மனுஷன் ஒருவன் தாழ்த்தும் பொழுது அங்கே தேவ மகிமை உண்டாயிருக்கிறது. यहाँ देखिएगा, இங்கே பாருங்கள், अब पौलुस को ना, पौलुस रोमी व्यक्ति है लेकिन अपनी बातों को वहां नहीं पता, कहीं भी प्रकट नहीं होने दिया। பவுல் ஒரு ரோமன், ஆனால் அந்த விஷயத்தை, அந்த மேன்மைக்குரிய விஷயத்தை எங்கேயுமே சொல்லாமலே இருக்கிறான். क्योंकि उसको पता था, ஏனால் அவனுக்கு நன்றாய் தெரியும், एक अच्छा प्रभु का दास है वो, ஒரு நல்ல தேவ ஊழியன், उसको पता है அவனுக்கு தெரியும்
कहीं ना कहीं मेरे द्वारा परमेश्वर का महिमा होना है, எங்கேயோ ஒரு இடத்துல என் மூலமாய் தேவன் மகிமைப்பட போகிறார். क्योंकि वो इस जगह ऐसे ही नहीं आया, ஏனென்றால் இந்த இடத்துல அவன் அப்படியே சும்மா வந்து விடவில்லை. उसको बुलाहट मिला था, बुलाहट मिला था, அவனுக்கு அழைப்பு வந்தது இந்த இடத்துக்கு போ, मकिदुनिया जाओ. மக்கதனியாவுக்கு போ. अब वो आ गया, परमेश्वर को बुलाहट के साथ आ गया है. தேவ அழைப்பின் சத்தம் கேட்டுதான் அவன் இங்கே வந்திருக்கிறான். परमेश्वर का दास है, उसको पता है परमेश्वर की इच्छा है, यहाँ कुछ उसकी बातें होना है, उसकी महिमा होना है. தேவ ஊழியனுக்கு தான் தெரியும் இங்கே தேவ சித்தம் உண்டு, தேவனுடைய மகிமை வரப்போகிறது, ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். इसीलिए मैं अपने आप को यहाँ पर दिखाऊंगा नहीं, ஆகையால என்னை நானே வெளிப்படுத்தவே மாட்டேன். मैं अपनी घमंड की बातों को नहीं बताऊंगा. என் மேன்மையை குறித்து சொல்லவே மாட்டேன். जरूर ये सारे पीड़ाएं, सारे मुसीबत, सारे दुख परमेश्वर का महिमा को प्रकट करने के लिए है. இந்த பாடுகள் வேதனைகள் எல்லாம் இது எனக்கு தெரியும், தேவனுடைய மகிமை ஒரு நாள் விளங்க போகிறது. मैं शांत रहूंगा, நான் அமைதியா இருப்பேன். जो भलाई मुझे करना है मैं करूंगा, நற்கிரியைகளை நான் செய்ய வேண்டியது செய்து கொண்டே இருப்பேன். क्योंकि परमेश्वर की नाम की महिमा होना है, ஏனென்றால் தேவ நாம மகிமையடைய போகிறது. परमेश्वर का नाम ऊंचा होना है, தேவ நாமம் உயர போகிறது. कुछ झुंड वहां पर उद्धार पाना है, சில கூட்டம் இங்கு ரட்சிக்கப்பட போகிறது. उसके लिए मैं अपने अपमानित होने के लिए तैयार हूँ, நான் அதற்காக நான் அவமானப்பட ஆயத்தம். मैं मार खाने के लिए तैयार हूँ, நான் அடி வாங்க ஆயத்தம். मैं लज्जित होने के लिए तैयार हूँ, நான் அவமானப்பட வெட்கப்பட ஆயத்தம். मैं कठिन रास्तों में होकर के गुजरने के लिए मैं तैयार हूँ. கடினமான பாதைகளிலே போக நான் ஆயத்தம். बस मेरी एक ही मकसद है, परमेश्वर का नाम का महिमा होना है, उसकी इच्छा पूरा होना है. எனக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் உண்டு, தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும், அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும். आइए हम अपनी जगह पर खड़े हो जाएं. நான் நம்முடைய இடத்திலே எழும்பி நின்று விடலாமா?